கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு ராஜா என்றென்றைக்கும் துதிகன மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதிரி வாக்குத்தத்தங்கள்லாம் வந்துருச்சுன்னா அப்படியே நல்லா கையை உயர்த்திலாம் ஆமே நல்ல சொல்லி நல்லா குதிக்கணும். ரமன் சொல்லாமா? நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா உத்து கேளுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். எடுத்துறியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. எல்லாம் இந்த வாக்குத்தத்தத்தை புரிந்து கொள்ளுங்க. இது ஜீவன். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் என்னதுங்க? ஜீவன், நம்முடைய லைஃப், நம்முடைய வாழ்க்கை. இப்போ ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். எத்தனை பேர் பெரிய போராட்டத்தில் இருக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு பயங்கர போராட்டம் ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குது ஆண்டவரே, என்னால் இந்த போராட்டத்தை சகிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் இந்த வேலையில் கலங்கி இருப்பீங்கன்னா, அது உடல் சுகவீனங்களாக இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், பிஸ்னஸ்ஸே அப்படியே தொய்ந்து போகிற நிலைமை, எல்லாம் அழிஞ்சு போகிற நிலைமையாக இருக்கலாம், அல்லது பிள்ளைங்க படிக்கிற விஷயத்தில் நிறைய போராட்டங்கள், அது எனக்கு விரோதமாக இருக்கிறது. ஆமென். இப்போ இயேசுராஜா நமக்கு கொடுக்கிற ஒரு மாபெரும் வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், உன்னால் முடியாது இந்த யுத்தத்தில் ஜெயங்கொள்றதுக்கு. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமுமே, நல்லா கவனிங்க, இதுதான் அதுதான், ஐயோ இது சின்ன பிரச்சனை அது பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா, அந்த பிரச்சனையை கேட்டகரி பிரிப்போம். இதை இப்படி சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிலாம் சொல்லி. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா பிரச்சனையும் சேர்த்து சொல்கிறாரு, உனக்கு விரோதமாய். ஆமென் சொல்லுங்க. யாருக்கு விரோதமாய்? உனக்கு விரோதமாய் எதெல்லாம் பிரச்சனை உருவாகுதோ அது எல்லாம் வாய்க்காதே போயிடும். ஆமெனா? கையை தட்டி மகிமை செலுத்தலாமா? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பிரச்சனைகளை வாய்க்காதல் போகும்படி செய்ய அவர் வல்லமை உடையவர். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவ. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எப்படா விழ போகிறோம், எப்படா தெருவில் நின்றுக்குன்னு இல்லை வீடு வீடாக போய் நம்மளுடைய பேரெல்லாம் அப்படியே ரிப்பேர் ஆக்கி, அவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசி 9 ஆக்கி, அங்கே ஒன்று தான் இருக்கும், 9 விஷயத்தை எடுத்து 1 சேர்த்து 10 ஆக்கி, அதுக்கு கண்ணு மூக்கு வாய் எல்லாம் வச்சு அப்படியே உருப்படுத்தி ஒன்றுமே இல்லாதெல்லாம் பெருசாக தூற்றி திரிகிற இந்த பொல்லாத ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவர்களை இந்த சத்தியத்தின்படி நீ குற்றப்படுத்துவ. ஆமென். உனக்கு விரோதமாக யாரெல்லாம் உன்னை நியாயப்படுத்தி உன்னை தோற்கடிக்க நினைச்சு உனக்கு விரோதமாக யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க எல்லாருடைய வாயும் அடைக்கப்படும்படியாய் நீ அவர்களை குற்றப்படுத்துவாய். இது கர்த்தர் சொல்றாரு. எதை வச்சு சொல்றாருனாக்கா, இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். நல்லா கவனிங்க, இது சுதந்திரம்ன்றாரு. யார் ஊழியக்காரங்க? ஏசுராஜா சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்ட போது மோசே கிட்ட சொன்னார், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஏன் ஊழியக்காரர், இந்த ஜனங்க அத்தனை பேர் ஏன் ஊழியக்காரரு. இன்னைக்கு சபையில் உட்கார்ந்துருக்கிற நம்ம அத்தனை பேருமே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். ஆமேனா? அந்த வசனம் வாசிங்க போலாம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம், லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 25 கடைசி வசனம். வாசிமா. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். யார் என் ஊழியக்காரர்? மோசே அல்ல, ஆரோன் அல்ல, அதாவது பர்டிகுலரா பேரை சொல்லல.
இஸ்ரவேல் புத்திர அத்தனை பேரும் என் ஊழியக்காரர். அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. எல்லாரும் சொல்லுங்க. எகிப்து என்கின்ற உலகத்துல தேவனை அறியாதிருந்த போது நாம் அவருக்கு அந்நியர்களாக இருந்தோம். ஆனால் கர்த்தர் என்னைக்கு பேர் சொல்லி அழைத்து இந்த சபையில, இந்த இஸ்ரவேல், இந்த எருசலேம் என்கின்ற இந்த சபையில கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறாரோ, இன்னைக்கு எல்லாரும் கையில பைபிளை தூக்கிக்கின்னு இயேசு என்ற பெயரை சொல்லி உற்சாகத்தோடும் பலத்தோடும் அவரை ஆராதிக்க வருகிற நாம் அத்தனை பேரும் அவருடைய ஊழியக்காரர்கள். ஆமேனா? எத்தனை பேர் நாங்கள் ஏசாப்பாக ஊழியக்காரன்னு சொல்றீங்க? ஆமேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஏசாப்பாவுடைய ஊழியக்காரர் தான் என்பதற்கு நான் உதாரணம் சொல்றேனே. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஞானஸ்நானம் எடுக்க போறீங்க. இப்போ உங்க சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் காலாகாலமா தேவனை அறியாம ஊமையான விக்கிரகங்களை ஆராதனை செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுவார். அப்போ தேவனை அறியாம விக்கிரகத்துக்கு நம்ம ஆராதனை செய்திருந்தோம் அப்படின்னு நம்முடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க சர்ச்சுக்கு போறீங்களா, நீங்க இயேசு ஆராதிக்கிறீங்களா அப்படின்னு அவங்களுக்கு இயேசுன்ற பேரை உங்க மூலியமா அவங்க உச்சரிக்கிறாங்க. ஆமேனா? சர்ச்சுக்கு போறீங்களா, இயேசுவை கும்பிடுறீங்களா, இயேசுவை ஆராதிக்கிறீங்களா, அப்போ உங்க மூலியமா அவர்கள் இயேசு என்ற பெயரை உச்சரிக்கிறார்கள். அப்போ இயேசு ராஜாவுக்கு யார் ஊழியக்காரங்க? கையை தூக்கி ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் யார் யாரெல்லாம் என்னென்னலாம் பிரச்சனை வாய்க்குதோ, ஏன்னா இந்த பிசாசு இருக்கிறானே, நீ என்னைக்கு சபைக்கு உள்ள வர ஆரம்பிச்சியோ அன்னைக்கிலிருந்து அவன் கண்ணு முழுக்க யாரு மேலே? உன் மேலே. எந்த பிரச்சனை எப்படி தூண்டி விட்டு உன்னை விசுவாசத்தை மறுதளிக்க வைக்கலாம் அப்படின்லாம் பிசாசு என்ன செய்வான்னா, சில வேளைகளில் மனுஷர்கள் மூலமாய் மனுஷிக ஆவிகளை தூண்டி நமக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை எல்லாம் வருவிப்பான். ஆனால் இயேசு ராஜாவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமிக்க நாமத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். ஆமென். சுதந்திரம் அப்படின்னு சொல்றது ஒரு அதிகாரம், ஒரு அத்தாரிட்டி. அதாவது உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ என் வீட்டில் இருக்கிற, இப்போ என்னுடைய வீடு இருக்கிறது, என் வீட்டில் பொருள்கள் இருக்கிறது. அந்த பொருள்கள் எல்லாம் யாருக்கு சுதந்திரம்? என் பிள்ளைக்கு. அவன் அப்பா நான் இது வேணும், எனக்கு அது வேணும், அவன் கேட்டால் எடுப்பான். அவன் சுதந்திரமாக எடுப்பான் இல்லையா? இது என்னுடையதுன்னு எடுத்துக்குவான் இல்லையா? அதே போல் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் பிள்ளை. ஆமேனா? நீ என்னுடைய அடிமை, என் ஊழியக்காரர் என்று சொல்லி ஏபேத், என்னுடைய அடிமை. என்னை ஆராதிக்கிறாய், நீ விசுவாசத்தோடு வருகிறாய். அப்போ கண்டிப்பா தேவன் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் யாராக திட்டம் போட்டாங்கன்னா உன்னை எப்படி கவுக்கலாம், உன்னை அசிங்கப்பட வைக்கலாம். சில வேளைகளில் நிறைய விஷயத்தை ஒன்று நாசுக்காக சொல்கிறேன் பாருங்க. சில வேளைகளில் இந்த பொல்லாத ஜனங்க என்ன செய்வாங்கன்னா, நம்ம மேலே இருக்கிற அந்த ஒரு வெறுப்பு, அந்த ஒரு பொறாமை, அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த பொறாமை நிமித்தமாக நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்முடைய பிள்ளைங்களை லாக் பண்ணிக்குவாங்க. பிள்ளைங்களை லாக் பண்ணிக்கின்னு அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு தெரியாமல் ஏதாச்சும் பாவம் செஞ்சாங்கன்னா அந்த பாவத்தை என்கரேஜ் பண்ணி தூண்டி விட்டு அதை நடு வீதிக்கு கொண்டு இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி, இந்த மாதிரி நிறைய குடும்பம் அந்த மாதிரி கெட்டு போனதை நான் பார்த்துருக்கிறேன். அப்புறம் அந்த பிள்ளைங்களை விசாரித்து அவங்க தான் எங்களை சொல்லி விட்டுலாம் எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க அப்படிலாம் சொல்லி நிறைய குடும்பங்கள் நடுத்தருக்கு நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இப்போ சொல்கிற பாவம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதே போல் நிறைய பிஸ்னஸ், நிறைய வேலைகள், இப்படி நிறைய பிரச்சனைகளில் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய், இயேசு ராஜாவை ஆராதிக்கிறவர்களுக்கு விரோதமாய் நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரினான். 1 பேதுரு 5:8 வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5:8 இவன் என்ன செய்யறான் பாருங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். எல்லாம் கவனி, யாரு உன் எதிராளி? யாரு? எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, மனுஷங்க நமக்கு விரோதமாக எழும்பி ஒரு சில காரியங்களை நமக்கு முன்னாடி முட்டுக்கட்டையாக நிற்பாங்க. நம்ம நினைக்கிறோம் இந்த மனுஷங்க தான் நமக்கு விரோதின்னு. ஆனால் சத்தியம் நமக்கு சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் கிடையாது. ஏன்னா இந்த பிசாசு இருக்கிறான் பாரு, நீ தேவனுடைய பிள்ளையாய் ஆகாதபடிக்கு
உனக்குள்ள நிறைய போராட்டங்கள், பிரச்சனை, நல்லா குடும்பம் போய்க்கினே இருக்கும். திடீர்னு எங்கிருந்தோ பிரச்சனைலாம் முளைக்கும். இப்போ ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல், எப்படி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை என்ன தேடி? வகைனா என்னது? அந்த வகைனா என்னது? அந்த ஒரு சிஸ்டம். உன் பலவீனம் எங்க இருக்கு? நல்லா கவனிங்க. பிசாசு எப்படி தெரியுமா? உன் பலவீனம் எங்க? நீ எது மேல உன் எண்ணத்தை வச்சு இருக்கிற, நீ எந்த காரியத்தை செய்யும்படி திட்டம் போடுற, அந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை கொடுக்க மாட்டான். வகை தேடுறான். யார் யார் எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறாங்க, அவங்கள எப்படியெல்லாம் வீழ்த்தலாம், இந்த ஒரு திட்டத்தோடு செயல்படுகிறவன் தான் இந்த பொல்லாங்கன். அவன் என்ன செய்யறான்னாக்கா, வகை தேடி சுற்றி திரிகிறான். எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனி பிரச்சனை இருக்கு. வகையா கேட்டகரியா இருக்கு. இவன் என்ன பண்றான்னா, கரெக்டா பார்க்கறான் யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல கை வச்சா எங்கெங்கெல்லாம் உனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகிறானாம். ஆனால் ஏசுராஜா சொல்றாரு, அவன் போடுற பிளான்லாம் வாய்க்காது. கரங்களை தமிழ் சொல்லாமா? ஆமேனா? இதோ பேதுருவே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல உங்களை புடைக்கிறதுக்கு சாத்தான் உத்தரவு பெற்றுக்கொண்டான். ஆனாலும் அவன் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். கரங்களை உயர்த்தி ஆமேனா? ஆமா, என் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு. இப்ப சொல்லணும், ஏ சாத்தானே, எவ்வளவு பிரச்சனை போராட்டம் வந்தாலும் எனக்கு விரோதமாய் நீ போடுற எந்த ஆயுதமும் வாய்க்காதுடா. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எந்த ஆயுதமும் எனக்கு வாய்க்காதுன்னு சொல்லி, அதே போல இதோ சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுத நான் பார்க்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்க போலாம். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் ஆண்டவருக்கு சொல்லுவாரு. 19வது வசனத்தை வாசிக்க போலாம். 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும். எல்லாம் சொல்லுங்க, சத்துருவினுடைய சகல வல்லமை. சில பேருக்கு நைட்ல படுத்தாவே பயங்கரமா கனவு வந்து காலையில் எழுந்துக்கும் போது அது நம்முடைய லைஃப்பில் நடந்தா மாதிரியே ஒரு திகில் வரும். சில வேலைகளை பிள்ளைங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு கனவுகளை கொடுத்து அப்படியே திடீர்னு அந்த புத்தி மயக்கத்தில், அது என்ன தெரியுமா, இந்த ஆவிகள், இந்த சர்ப்பம், தேளு, சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கையை தட்டி இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமத்திற்காக ஆமென் சொல்லுவோமா? இந்த சர்ப்பத்தின் ஆவி, தேள்களின் ஆவி, இந்த சத்துருவினுடைய வல்லமை, இது ஒன்னையும் உன்னை சேதப்படுத்தாது. காரணம், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் உனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டேன். எல்லா கரங்கள் ஆமென் சொல்லாமா? கர்த்தர் நல்லவர், பெரியவர், போதுமானவர். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? ஆமென். எனக்காக என் கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? சரி, இப்போ எடுத்து மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதே வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 54 அந்த கடைசி வசனம் 17 வசனம் வாசிக்க பார்க்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். எல்லாம் மறுபடியும் வசனத்தை எடுத்துங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54 எத்தனை வசனம்? 17 வாசி. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஆமென். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை, அவன் போடுற அத்தனை திட்டங்களையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு என்ன கொடுத்தேன்? அதிகாரம் கொடுத்தேன். ஒன்று உங்களுக்கு என்ன வராது? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வராது? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வராது? சேதம் வராது. ஒரு அதிகாரமும் எனக்கு என்னை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு ராஜா கல்வாரி சிலுவையில் முடித்து ஜெயம் எடுத்து விட்டார். ஆமென் சொல்லாமா? சரி, இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, உனக்கு விரோதமாய், எல்லாம் சொல்லுங்க, உனக்கு எப்பவுமே நீங்க வேதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தேவனை முன்னாடி வச்சுக்கின்னு வாசிக்கணும். எப்பவுமே நம்மளாம் யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைகளுக்கு எங்க வந்துச்சு விரோதம்? கவனிங்களே, தேவனுடைய பிள்ளைங்களுக்கு எங்க வந்துச்சு விரோதம்ன்றேன். சரி, இந்த அண்ட சராசரியை படைச்சது யாரு?
குழந்தைங்களை கொஞ்சம் பிடிச்சிக்கங்க, குழந்தைங்களை நடக்க விடாதீங்க, எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். குழந்தைங்களை யாரையும் நடக்க விடாதீங்க. நடக்க விட்டிங்கன்னா எல்லாருடைய அட்டென்ஷன் அங்கே போயிடும். இது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி குழந்தை தூக்கி நின்றுங்க, கொஞ்சம் கவனிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அப்படின்றாரு. நம்மளாம் யாருடைய பிள்ளைங்க? சொல்லு, யாருடைய பிள்ளைங்க? சரி, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு விரோதி யாரு? சொல்லுங்க. தேவனுக்கு அவன் விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் நான் என்கின்ற எண்ணத்தோட அவன் இருதயத்தில் உண்டான அந்த எண்ணத்தில் கர்த்தர் தேவன் அவனை அடித்தார். கீழே அவன் விழுந்தான், அவன் செத்தான். அவனுக்காகத்தான் தேவன் நரகத்தை வச்சிருக்கிறார், அக்னி கடலை வச்சிருக்காரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இன்னொரு விஷயத்தை கேட்குறேன். உங்கள் எதிராளியாகிய பிசாசு அப்படின்னு இருக்குது. இப்போ நல்லா கவனிக்கணும் இந்த வசனத்தை. பிசாசுக்கு நம்மை அழிக்கிற வல்லமை அவனுக்கு இருக்குதா? எல்லாம் சொல்லுங்க. பிசாசுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக உட்காருங்க பார்க்கலாம். பிசாசுக்கு நம்மை அழிக்கிற, பிசாசுக்கு நம்மளை அழிக்கிற பவர் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க, பட்டு சொல்லுங்க. பிசாசுக்கு நம்மை அழிக்கிற வல்லமை இருக்கிறதா இல்லையா? இல்லையா? இருக்குதா? இல்லைன்னாலும் இல்லை, இருக்குதுனாலும் இருக்குதுனால கவனிங்க. பிசாசுக்கு நம்மை அழிக்கிற வல்லமை சத்தியமாக கிடையாது. சத்தியம்னா என்னது? எப்பவுமே சத்தியம்னா என்னமோ இந்த உலகத்தை அவர் அந்த சத்தியம் இல்லை, வேத சத்தியத்தின்படி சொல்ற. சத்தியம்னு சொல்றேன்னா வேத சத்தியத்தின்படி. கவனி எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் கவனிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அவருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி தம்முடைய பிள்ளைகளாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரே. தேவனும் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறாரே. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாக இருப்பவன் யார்? அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம். ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரத்தில் தான் நம்ம இப்போ இந்த வெள்ளிக்கிழமை தோறும் தேவன் நம்மை மகிமைப்படுத்திருக்கிற சத்தியத்தை தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 31 வாசிங்க. ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியா இருப்பவன் யார்? சொல்லுங்க. தேவன் யார் பக்கம்? தேவன் யார் பக்கம்? ஏன் பக்கம்? எல்லாம் அறிக்கை பண்ணு. தேவன் யார் பக்கம்? ஏன் பக்கம்? தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு விரோதி யாரு? பிசாசா. அவன் தலையை இயேசு ராஜா சிலுவையில் நசுக்கிட்டாரு. அவனுக்கு பவரே இல்லை. அப்படின்னா என்னை அழிக்கக்கூடிய சக்தி, நல்ல ஆக்கிறவரும் தேவனே, அழிக்கிறவரும் தேவனே. ஆக்கிறவர் கர்த்தர், அழிக்கிறவர் கர்த்தர். எல்லாவற்றுக்கும் நியாய தீர்ப்பை கொடுக்கிறவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. இயேசு ராஜா மட்டும்தான் நமக்கு நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறார். ஆக நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் முழுக்க இயேசு ராஜாவுக்கு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். பிசாசுக்கு என் மேல என்ன இல்லை, அதிகாரம் கிடையாது. அப்படியானால் எனக்கு விரோதமாய் எங்கே ஆயுதம் வாய்க்கிறது? எனக்கு விரோதமாய் எங்கே ஆயுதம் வாய்க்கிறது? நான் உங்களுக்கு பலமுறை இந்த சத்தியத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு விஷயத்தை சொல்லிடுறேன் பாருங்க, கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவனால ஒரே ஒரு வினாடி கூட மனுக்குலத்திற்கு தீமையை நினைக்கவே முடியாது. அவர் என்ன பார்த்தார் அப்படின்னா, நான் தேவனாக இருக்கிறேன், நான் ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை சிருஷ்டிக்கிறேன், எனக்கு சுயாதீன சித்தம் இருக்கிறது, என் நினைவுகள் மகிமையானவைகள், என் பிள்ளைகளை நான் எப்படி படைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்னை போலவே அவர்கள் என்ன செய்யணும்னாக்கா, அந்த நினைவுகளில், அவருடைய நினைவுகளில் அந்த சுயாதீன சித்தத்தோட, அதை தெரிந்து கொள்ளும் உரிமையோட அவர்களுக்குள் இருந்து நான் செயல்பட விரும்புகிறேன். தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், என்றென்றைக்கும் நன்மை செய்கிறவரே தேவன். அப்போ அவரால் ஒரு வினாடி கூட தீமையை பார்க்க முடியாது. அப்போ பிசாசு என்ன செஞ்சான் அப்படின்னா,
இவங்க எல்லாம் தேவர்கள். ஏதேன் தோட்டத்தில் இந்த ஆதாமும் யாவாலும் இருக்கும்போதே பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவர்கள் எல்லாம் தேவர்கள், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் இவர்களுக்குள்ளிருந்து செயல்படும்படியாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், இவர்களை ஒண்ணுமே செய்ய முடியாது, இவர்களை அழிக்கிறதுக்கான வல்லமை எனக்கு கிடையாது. அன்னைக்கும் கொடுக்கல, இன்னைக்கும் தேவன் கொடுக்கல. கரங்களை உயர்த்தி வராமன்னு சொல்லாமா? அப்ப அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை அவன் நல்லா நுணுக்கமாக பார்த்துட்டான், வகை தேடுறான், வகை அந்த கேட்டகரி பிரித்தான். என்ன பண்ணுறதுன்னா, தேவன் எப்படி சுயாதீனமாய் ஒவ்வொன்றையும் நினைக்கிறாரோ, அவர் ஒரு வினாடி கூட எதிர்மறையாக தீமையாக அவரால் நினைக்க முடியாது. தீமையை தேவனால நினைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணான் பிசாசு அப்படின்னா, நம்முடைய நினைவுகளில் தீமையை விதைத்து விட்டான். அவ்வளோதான். தேவனால் எது பார்க்க முடியாது? எல்லாரும் சொல்லு, தேவன் எதை பார்க்க முடியாது? தீமையை பார்க்க முடியாது. நம்ம அத்தனை பேரை குறித்தும் ஒவ்வொரு மனிதனை குறித்தும் தேவனுக்கு தனித்தனியே ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த நினைவுகளை அப்படியே நான் நினைக்க 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 எனக்குள்ள ஜீவன் உண்டாகிறது. எல்லாம் என்ன தான் பார்க்கணும்னே, எல்லாம் என்ன பாருங்க, தேவனால் எதை பார்க்க முடியாது? தீமையை பார்க்க முடியாது. அப்போ பிசாசு என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் என்ன பிளான் போட்டான்னா, என்னுடைய சிந்தனையில் நல்லா கவனிங்க, என் மாம்சத்தில் என்னை குறித்து என்னை சிந்திக்க வச்சுட்டான். என்னை குறித்து என்னை சிந்திக்க வச்சுட்டான். இதுதான் மரணம். எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் எது என்றால், என்னை குறித்து நான் நினைக்கிற நினைவுகள். அவ்வளவுதான். எல்லாம் கவனி, பிசாசுக்கு உன்னை அழிக்கிறதுக்கு பவரே இல்லை. தேவன் அன்னைக்கும் கொடுக்கல, இன்னைக்கும் கொடுக்கல. என்ன பண்ணிட்டான் பிசாசு? எது மரணம் என்றால், என்னை குறித்து நான் நினைக்கிற நினைவுகள் தான் எனக்கு விரோதமாய் எழும்பி என்னையும் தேவனை விட்டு பிரித்த ஆயுதம். நான் மறுபடியும் சொல்றேன், என்னை குறித்த என் தேவனுடைய நினைவுகளை நான் நினைப்பேனே, அது எனக்கு ஜீவன். எத்தனை புரிஞ்சு போச்சு? என்னை குறித்து நான் நினைக்கிற நினைவுகள் தான் மரணம். என்னை குறித்து நான் நினைக்கிற நினைவுகள் தான் என்னை அழிக்கிற அழிவு. என்னுடைய மனம் தேவனுடைய சிங்காசனம். என்னுடைய மனதில் ஒரு வினாடி என்னை குறித்து நான் தீமையை நினைப்பேனே, ஆனால் என்னை அழிக்கிற ஆயுதம் அது. இதை கொஞ்சம் தயவு செய்து ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா, என்னை குறித்து நான் எப்படி நினைக்கிறேன்னா, எனக்குள்ள ஒரு பயம் ஏற்படுகிறது. பயம். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு தோட்டத்தில் கூப்பிட்டதும் தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நல்லா, நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். நான் நிர்வாணி, பயம், ஒளிந்து கொண்டேன். இந்த பயம் இருக்கு பார். ஆதாம் என்ன செய்தார் என்றால், நான் நிர்வாணி அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து தான் நினைவு, தன்னுடைய எண்ணங்களை உள்ளே மனதுக்குள்ளே கொண்டு போனார். தன்னை குறித்து தான் நினைத்ததுதான் என்னை அழிக்கிற ஆயுதம். இதுவரைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சு கை ஊத்தாமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேனா? ஏன்னா நான் ஒரு பாவி. என்னை குறித்து நான் நினைக்கிற நினைவுகள் என்ன தெரியுமா? ஐயோ எனக்கு படிப்பு இல்லை. இல்லை கவனிங்க, நான் எதை நினைப்பேன்னா, எனக்கு மாம்சத்தின்படி இந்த உலகத்தில் என்னுடைய பலவீனங்கள் எது, என்னுடைய பலம் எது, பலவீனமாக இருக்கட்டும் பலமாக இருக்கட்டும், மாம்ச பலவீனம் அல்லது மாம்ச பலம், இதை குறித்து நீ நினைக்கிற பாரு, இதுதான் உன்னை அழிக்கிற ஆயுதம்.
அது உன் இருதயத்துக்குள்ள பயத்தை கொடுத்து பயத்தை கொடுத்து பயத்தை கொடுத்து என்னால் முடியலையேன்னு சொல்லி என்னை குறித்து நான் நினைக்கிற அந்த நினைவுகள் தான் என்னை அழிக்கிற ஆயுதம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தால் அதுக்கு முடிவு மரணம். எனக்கு படிப்பே இல்லையே, நான் என்ன செய்வேன் தெரியலையே, எனக்கு வேலை செய்ய தெரியலையே, எனக்கு இதை பண்ண முடியலையே, இதை செய்ய தெரியலையே, எனக்கு வசதி இல்லையே, எனக்கு இப்படி பண்ண முடியலையே, இப்படி என்னை குறித்து நான் இருக்கிறது இல்லாத ஒன்று நம்ம நினைக்க போறதில்ல, இருக்கிற ஒன்னையே நினைக்கிறேன் பாரு. இந்த நினைவுகள் என்ன செய்ய, என்னுடைய மனதில் பிசாசு என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா, உன்னை குறித்து நீ நினைப்ப, என்ன நினைப்ப சொல்லு பார்க்கலாம். ஒழுங்கா படுறா, நான் தான் படிக்காத போயிட்டேன், நான் இப்படி கஷ்டப்பட்டுங்கிறேன், இப்படி வேதனைப்பட்டுங்கிற இந்த வார்த்தை, ஒரே ஒரு நெகட்டிவ் எதிர்மறை வார்த்தை உன் வாயில வந்தாலும் உன்னை அழிக்கிற ஆயுதம் அதுவே. ஏனென்றால் கடகட்ட வசந்த வாசிக்கிற திருப்பிங்க. ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசந்த வாசிங்க. ஆபகுக் 1:13 வாசிங்க வேகம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. எதை பார்க்க மாட்டாரு? என்ன பாரு, எதை பார்க்க, தேவனால் எதை பார்க்க முடியாது? எது தீமை? உன்னை அழிக்கிற, உன்னை அழிக்கிறத, நீ உன்னை அழிக்கிறதை தேவனால் பார்க்க முடியாது. ஆமேனா? எல்லாம் கவனி. உன்னை நீ அழிக்கிறத நீ நினைவு பத்தியா, அப்படியே பதறம் பத்தியா, மனசுல அப்படியே பதற்றம் வரும். ஐயோ, எனக்குள்ள இது நடக்கலையே, இது பண்ண முடியலையே, இது செய்ய முடியலையே, என்னால் இது நடக்குதே, எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்க தெரியலையே அப்படின்னு சொல்லி உன்னை அழிக்கக்கூடிய காரியங்கள், உன்னை குறித்து நீ நினைக்கிற அந்த நினைப்பு உண்மையிலேயே உண்மையானது தான். உனக்கு அப்படித்தான் இருக்குது. உனக்கு எல்லாமே எதிர்மறையாக தான் இருக்குது. இப்போ யாரோ ஒருத்தர் உன்னை பற்றி பேசுகிறாங்க, நீனா ஒழுகுமா, என்ன ஏன் சொல்லிட்டா, நான் ஒழுகுமானா நான் என்ன பண்ணுறேன், நான் ஏன் எப்படி இருக்கிறேன், என்னை பற்றி அவங்க என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு உன் இருதயத்தில் நினைக்கிறியே, அதுதான் உன்னை அழிக்கிற ஆயுதம். ஆக உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம்னா எங்கே உனக்கு உருவாகுது? உனக்கு விரோதமா உன் நினைவுகளில். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன் நினைவுகளில். நல்லா கவனி, ரொம்ப முக்கியமான சத்தியம் இது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற அந்த ஆயுதம் எது என்றால் உன்னுடைய நினைவுகள். உன்னை குறித்து நீ நினைக்கிறிய அந்த நினைவுகள் தான் உன் இருதயத்துக்குள்ள ஏற்படுகிற அந்த எதிர்மறையான தீமையான, உனக்கு தீமை வந்துருமோ, இப்போ என் புள்ள வேலைக்கு போயிடும், ஏதாகிலும் ஆக்சிடெண்ட் ஆகிடுமா, வேலையில் எதுனா நடந்துருமா, இல்லை நான் இந்த ஒரு காரியத்தை நான் செஞ்சுருக்கிறேன், இது எதுனா நெகட்டிவாக போயிடுமா, ஏன்னா இப்படி எதெல்லாம் உன் மைண்டுக்குள்ளே நீ எதிர்மறையாக நினைக்கிறியோ அதுதான் உன்னை அழிக்கிற ஆயுதம். ஏனென்றால் பிசாசு உன்னை கொண்டு உன்னுடையவைகளை நினைக்க வச்சுட்டான். நீ யாருடைய பிள்ளை? வாயத்தை சொல்லி, யாருடைய பிள்ளை? உன்னை குறித்த தேவனுடைய நினைவுகள் எல்லாம் எப்போதுமே எப்படி தான் இருக்கும்? நன்மையானதாகவே இருக்கும். கரங்களை தாய்மைன்னு சொல்லுங்க. அப்போ என் சிந்தனையில் நன்மையான நினைவுகளை, நன்மையானவைகளை குறித்து நான் யோசிக்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், இப்போ யாரோ உன்னை அசிங்கமாக திட்டுறாங்க, அந்த அசிங்கமான வார்த்தையை நீ எடுக்கிற பாரு. ஏன் நீ அதை எடுக்கிறன்னா உனக்குள்ள பாவம் இருக்குது, உள்ள மனசாட்சி இருக்குது, நீ நிறைய பாவங்களை செஞ்சிருக்கிற. அந்த பாவங்களின் நிமித்தம் ஒருத்தர் சபிக்கும் போது அது எனக்கு நடந்துருமோ, அது நடந்துருச்சுன்னா, ஐயோ அது மாதிரி வந்துச்சுன்னா, இந்த மாதிரி எதிர்மறையான நினைவுகளை உன் இருதயத்துக்குள்ள கொண்டு போகிறிய, அதுதான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம். அப்படி யாரோ ஒருத்தர் சபிக்கிறாங்க, யாரோ உன்னை திட்டுறாங்க, யாரோ உன்னை அசிங்கமாக சொல்கிறாங்க, அப்படி சொல்லும்போது ஏன் உனக்கு பொங்கி வருது அப்படின்னா, உன் இருதயத்துக்குள்ள அந்த எதிர்மறையான ஆயுதம், உன்னை குறித்த அசிங்கத்தை நீ ஏற்றுக்கின, உன்னை குறித்து சொல்லப்பட்ட அந்த அவதூறை நீ ஒத்துக்கின, அதனால தான் உனக்கு கோபம் வருது. அப்போ தேவன் உன்னை பார்க்க முடியாது. தேவன் எதை பார்க்க மாட்டாரு?
உன் இருதயத்துக்குள்ள உன்னை குறித்த தீமை உன் இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா தேவன் உன்னை பார்க்க மாட்டாரு. ஏனென்றால் உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள் சத்தியம். நீ என் பிள்ளை. உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள் ஜீவன். ஒரு வினாடி கூட உன்னை என்னால் தீமையாக பார்க்க முடியாது. ஆனால் நீ உன்னை தீமையாய் பார்க்கிறாய். யாராகிலும் உன் பிள்ளைய சபிச்சுட்டாங்கன்னா என் பிள்ளைக்கு அது நடந்துருமோ? ஏன் அந்த எண்ணம் வருது? ஏன் அந்த எண்ணம் வருதுன்னா உனக்குள் இருக்கிற பாவம். அந்த பாவத்தினாலே உன் மனசுக்குள்ள உன் மனசாட்சியே சொல்லுது, ஆமாம் ஆமாம் நானே ஒரு பாவி, இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சுக்கிறேன், எனக்கு இந்த தீமை நடந்துரும் அப்படின்னு உன் மனசில் உட்கார வைக்கிறியே, நீ தேவனுக்கு சத்துரு. அங்கே தான் பிசாசு என்ன பண்ணிட்டான்னா மனுக்குலத்தையும் தேவனையும் பிரிச்சுட்டான். எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சுது? ஏனென்றால் இப்போ ஒரு வசனத்தை வாசிக்க போகலாம். இதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 65வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 65:2. நலம் அல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முதல் கைகளை நீட்டினேன். எல்லாம் கவனி, என்ன வழியில? தங்களுக்கு நலமில்லாத தங்கள் நினைவுகள். யாருடைய நினைவு? எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் எங்க அது வாய்க்க பண்ணுது? உன் நினைவுகள் எப்படி இருக்குதோ அதே போல தான் உன் வாழ்க்கையே அமையும். நீ என்ன செய்யறனா, உன்னுடைய மாம்ச நினைவுகளின்படி நீ சர்ச்சுக்கு தான் வர, இயேசுராஜா பேரை தான் சொல்ற, ஆனா என்ன பண்றது இல்லை அப்படின்னா, என்னை குறித்து என் தேவனுடைய நினைவுகள் அத்தனையுமே நன்மையானவைகள் என்கின்ற நோக்கத்தில் என்னை குறித்து என் தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை நீ நினைக்க 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 உனக்குள்ள ஜீவன் உண்டாகும். ஆனால் உன்னை குறித்து நீ நினைக்கிற நினைவுகள் மரணம். அதுதான் உனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய மரண ஆயுதம். மரணம். ஏன் இன்னைக்கு மனுஷனுக்கு மரணம் வந்துச்சு அப்படின்னா, நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து என்னை குறித்து நான் எப்படி என்னை காப்பாற்றிக்க முடியும்? என் தேவன் ஆவியா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என் தேவன் ஆவியா இருக்கிறார். என்னை குறித்து நான் நினைக்கிற நினைவுகளில் என் வாழ்க்கையை சீரமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எப்படி என்னால் நினைக்க முடியும்? அந்த நினைவை தான் பிசாசை கொடுத்துட்டு தூக்கத்தை கொடுக்க மாட்டேங்கிறான். நாளைக்கு பொழுது வந்துச்சுன்னா உனக்கு என்ன நடக்கும், உனக்கு இப்படி நடக்குமே, உனக்கு அப்படி நடக்குமே, கடங்காரம் வருவானே, ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இப்படி சொல்லிட்டாரே, உன் கண் முன்னாடி இருக்கிற பிரச்சனையை வச்சே நினைவில் கொண்டு வருவான். இந்த பாருங்க, வாழ்க்கையில் நம்முடைய கண்களில் எத்தனையோ காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் நினைவுகளில் மிக முக்கியமானது மட்டுமே அமைஞ்சிருக்கும். இப்போ காலையில் வெளியே வேலைக்கு போகிற எத்தனையோ வாகனங்கள் வருது போகுது எல்லாம் பண்ணுது. ஆனால் ஏதோ ஒரு வாகனம் சக்குன்னு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் போதோ ஏதோ ஒரு புதுசாக பார்க்கும்போது அது சக்குன்னு மைண்டில் போய் உட்கார் நினைவுகள் வரும். தேவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நினைவுல, உன் நினைவுல நான் இருக்கிறேனா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் என்பது உன்னை நீயே நினைக்கிறிய, உன்னை குறித்து நீ நினைக்கிறிய அந்த நினைப்பு தான் உனக்கு விரோதமாய் உன் சிந்தனையில் உருவாக்குகிற ஆயுதம். கர்த்தர் சொல்றார், ஒழுங்கா மனம் திரும்பிடு. உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். உன்னை குறித்து நான் என்ன நினைச்சிருக்கிறேன்றதை மட்டும் நீ நினை, அது உனக்கு ஜீவன். எடுத்து வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 29வது அதிகாரம் அதில் 11வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, எல்லாம் ஆமென் சொல்லுங்க. என்ன முடிவை? எனக்கு இது நடக்குமா? இது நல்லபடியாக முடிஞ்சிருமா? இந்த திருமண காரியம் நல்லா முடியுமா? என் வேலை விஷயம் நல்லா முடியுமா? என் வீடு கட்டுறேன் நல்லா முடியுமா? எனக்கு இந்த விஷயம் நல்லா முடியுமா அப்படின்னு நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை கவனி. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனி, நல்ல கவனி. இப்போ ஏசப்பாவுடைய வருகை வரப்போகிறது. அப்படியே கால சத்தம் தொனிக்க போகுது. யார் இந்த வருகையில் போறாங்க அப்படின்னா, என்னை குறித்து
என் லைஃப், என்னை குறித்து அப்படின்னா என் வாழ்க்கை. எனக்கு ஒரு மனைவி உண்டு, 3 பிள்ளைகள் உண்டு, எனக்கு சபை உண்டு, எனக்கு இந்த கிராமம் உண்டு, இந்த கிராமத்தில் ஊழியம் உண்டு, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஊழியத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்லுகிறேன். இது என்னுடைய லைஃப். என்னை குறித்து, என்னுடைய லைஃப்பில் நடக்கிற இந்த சம்பவங்களை குறித்து நான் நினைப்பேன் பாரு, இதுதான் பகை, என்னை அழிக்கிற ஆயுதம். ஆனால் என்னை குறித்து என் கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிய வேண்டும். என்னை குறித்து என் இயேசுராஜனுடைய சித்தத்தை, இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனை குறித்தும் என் தேவனுக்கு திட்டம் உண்டு. அது தீமைக்கல்ல, அது நன்மைக்கேதுவான நினைவுகளே. கையை தட்டி இருக்க மகிழ்ச்சி செலுத்துவோமா? என்னை குறித்து என் தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை நான் நினைப்பேனே, அந்த ஆயுதம் அதுவே இயேசு என்கின்ற மகிமையின் ஆயுதம். ஆமென் சொல்லாமா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான சத்தியம். மறுபடியும் இந்த 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. என்ன முடிவு, என்ன எதிர்பார்த்துக்கிற முடிவு, என்னென்ன காரியம் வாய்க்க வேண்டும். என்ன, நம்மெல்லாம் அன்புள்ளவர்கள், பாசமுடையவர்கள், நம்முடைய குடும்பத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் உன் குடும்பத்துக்காக உழ. இடம் இல்லையா, இடத்துக்காக பிரயாசப்படு. வீடு இல்லையா, பிள்ளைங்களுக்காக வீடு கட்டு. இயேசு ராஜா அடுத்த செகண்ட் வர்றாருன்னா இந்த செகண்ட் வரைக்கும் உன் குடும்பத்துக்காக உழைச்சிக்கினே இரு. நல்ல முடிவு வரணும். ஆண்டவரே, என் குடும்பத்தை நான் கட்டணும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இழந்து விட்டார் குடும்பத்தை கட்டாம. இந்த எருசலேம் என்கின்ற இந்த தேவ சபையில் இருக்கிற நான் என் குடும்பத்தை கட்டுவேன். ஆமென். நல்ல முடிவுகளை எதிர்பார்த்து என் குடும்பத்தை நான் கட்டணும். நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நீ 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 நல்லா கவனிங்க. எனக்கு நல்ல ரிசல்ட் வேணும். நான் எடுத்து வச்சிருந்த காரியத்தை நல்லது வரணும், நல்லது எதிர்பார்ப்போம். ஆனால் சூழ்நிலை தீமையாக நிற்கும். சக்குன்னு இந்த நல்ல முடிவுக்கு பதில் தீமையான முடிவுக்கு வந்து யோசிப்போம். ஐயோ, நான் எப்படி இதை ஃபேஸ் நான் எத்தனை பேருக்கு இதுக்கு புரிஞ்சுதுப்பா? நல்லா கவனிச்சுக்க. ஐயோ, எனக்கு என்ன ஆகிடும், என் முடிவு என்ன ஆகும் தெரியலையே. உன்னை அழிக்கிற, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் இதுதான். ஆனால் இயேசு ராஜா சொல்றாரு, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். சமாதானத்துக்கு ஏதுவான. ஒரு வினாடி கூட உன் இருதயத்தில் தீமையின் முடிவு இருக்கும்னா தேவன் உன்னை பார்க்க மாட்டாரு. நீ தேவனுக்கு சத்துரு. உன்னை பற்றி நீயே யோசிக்கிற. உன் மாம்சத்தில் என்ன முடியும்? அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நல்லா கவனிக்கணும். இப்போ பழைய ஏற்பட்ட காலம் வரைக்கும் ஏன் நமக்கு இந்த பதற்றம் வருது, ஏன் இந்த பயம் வருது, இந்த பயம் ஏன் வருது, என்னை குறித்து நான் என்ன செய்யணும், ஏன் இந்த பயம் வருதுன்னா உள்ள பாவம். ஆனால் இயேசு ராஜா என்ன செய்தார்னா, அவர் இந்த பூமியில் இறங்கி வந்து எனக்கு விரோதமாய் பழைய ஏற்பட்ட காலத்தில் நியாயப்பிரமாண எழுத்தின்படியானது அவர்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் மாம்சத்தில் எழுத்து கொள்ளுகிறது. எழுத்தை பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தான் பழைய ஏற்பட்ட காலத்தில். நியாயப்பிரமாணம் எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. புதிய ஏற்பட்ட காலத்தில் இருக்கிற நாமெல்லாம் நமக்கு விரோதமாய் உருவாகிற நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான முடிவுகள், இவைகள் எல்லாம் வாய்க்காதுங்க. உன் சிந்தனையில் எதிர்மறை என்கின்ற எண்ணத்துக்கு இடமில்லை. ஏன்னா இயேசு, ஆமென் சொல்லுங்க, இயேசு, ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், அவர் எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டிருக்கிறார். சகல அதிகாரமும் அவர் கையில் இருக்கிறது. அவரை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் எப்போதும் என்னை குறித்து நினைக்கிற நினைவுகள் ஏன் நான் நினைக்கிறேன். அப்போ இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களை எடுத்து கையில் வச்சுக்கின்னு, ஆண்டவரே, இப்போ உனக்கு ஆப்போசிட் ஒரு காரியம் வருது, அப்படியே வசந்த வச்சு ஃபில்டர் பண்ணோம். இது என்று இல்லை, அடி போடி இவளை, இது நான் இல்லை, முன்னாடி அப்படி, இப்போ நான் வேற மாதிரி. ஆமேனா, ஆமேனா. உன்னை பற்றி ஏற்பட நான் நாய் இல்லை, நான் தேவகுமாரன். இந்த வேத வசனங்களை குறித்த நீ ஒன்று கூட உள்ள வாங்கக்கூடாது. ஆமேனா. அப்படி நீ உள்ள வாங்குறன்னா நீ பேய், நீ தேவ பிள்ளை கிடையாது. எப்படி சொல்கிறேன்? தபார், நல்லா கவனிங்க. இப்போ இயேசுராஜ் என்ன சொல்லிட்டாருன்னா, தபார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காது.
ஏன்னா உங்களை குறித்து தேவன் என்ன நினைத்திருக்கிறாரோ அந்த நினைவுகளை அத்தனை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஏனென்றால் அந்த சத்துருவினுடைய பயத்துக்கு நீங்களாக்கி உங்களை தேவன் அண்டையில கொண்டு போய் சேர்த்து உன் பயத்தை உன் மரணத்தை ஜெயிக்கும்படியாக இந்த உலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் அங்கே இல்லை. கையை வைத்து சொல்லாமா? அவர் அங்கே இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். என்ன செய்தார்? யாம் மரணத்தை ஜெயிச்சிட்டாரு. ஆக இனிமே எனக்கு விரோதமாய் எதுவுமே இல்லை, எனக்கு விரோதமாய் எதுவுமே இல்லை. அப்ப என்ன நடந்துச்சு? எனக்கு விரோதமாய் ஒரு காரியம் எழும்புதுன்னா அதுதான் என்ன மரணத்துக்கு கொண்டு போகுது. எதெல்லாம் நீ எதிர்மறையா நீ சிந்திக்கிறியோ உன் சிந்தனையில், நான் மறுபடியும் சொல்றேன், எதெல்லாம் எதிர்மறையா உன் சிந்தனையில் நீ நினைக்கிறியோ அவைகள் அத்தனை. அதனால தான் மனுஷனுக்கு மரணம். மனுஷனுக்கு ஏன் மரணம் வந்துச்சு? மறுபடியும் சொல்றேன், பிசாசால மனுஷனை அழிக்கலாம் முடியாது. மனுஷனை அவனே அழிக்கும்படி விஷத்தை உள்ள வச்சுட்டான். புரிஞ்சு போச்சா? அந்த விஷத்தை முறிச்சவர் என் இயேசு ராஜன். ஆமேனா? ஆமேன் சொல்லாமா? மறுபடியும் சொல்றேன், பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால அவன் வகை தேடி சுற்றி திரிகிற, வகை தேடுறான். உன் பிரச்சனை என்ன? நீ எதில் பயப்படுவ, நீ எதில் பதறுவ, எதில் நீ உன்னை பற்றியே நீ யோசிப்ப என்பதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் வகை தேடி சுற்றி. ஆனால் என் தேவன் என்னை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அது தீமை கல்ல, அது சமாதானத்துக்கானவைகள் என்கிற சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கணும். இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன காரியம் தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமேனா? எனக்கு விரோதமானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எனக்கு முன்பதாக ஏகப்பட்ட விரோதமான காரியங்கள் நிற்கலாம். அதை ஒன்று கூட என் மனசுக்குள்ள கொண்டு போக மாட்டேன், என் நினைவுகளில் கொண்டு போக மாட்டேன். என் நினைவுகளில் அவரை நினைக்கிறனே அதுவே ஆராதனை. கையை விட்டு ஆமென் சொல்லாமா? என் நினைவில் அவரை நான் நினைக்கிறனே அதுதான் ஆராதனை. அப்ப எனக்கு விரோதமாய் எனக்கு எதனாவது வந்துருமோ, எனக்கு இது நடந்துருமோ, என் பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்களோ, என் பிள்ளைங்க இப்படி போயிடுவாங்களோ, என் கணவன் மிஸ் ஆயிடுவானோ, என் கணவன் இப்படி போயிடுவானோ, நீ வேற மாதிரி, நீ அவள் தான் போ. இயேசு ராஜாவோட எக்கால சத்தம் யாருக்கு தொனிக்கும்? இந்த சமாதானம் என்னை குறித்து என் தேவனுடைய நினைவுகள் என்ன? இந்த முழு வேதத்தில் இருக்கு. ஒவ்வொரு வினாடியும் இந்த வேத வசனத்தையே நீ நினச்சிக்கிட்டு இருந்தனா உன்னை குறித்து சொல்லக்கூடியது உன் மனசில் போய் உட்காராது. ஒரு சின்ன வார்த்தை உன்னை சொன்னதுமே ஏன் உனக்கு கோபம் வருதுன்னா உன்னை அழிக்குது, உன்னை அழிக்குது. என்ன குறித்து நீ சொல்ற, உன்னை குறித்து நீ நினைக்கிற, உன்னை என்ன நீ பாவின்னு உனக்கே தெரியும். அவங்க சொல்றது எனக்கு பலிக்கும்னு உனக்கே தெரியும். அவங்க சபிக்கிறது எனக்கு என்ன நடக்கணும் உனக்கே தெரியும். அதனால தான் உனக்கு கோபம். இப்போ நான் என்ன ஒரு சொல்ற தெரியுமா? இயேசு ராஜா சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்குற இந்த ஆயுதத்தை சிலுவையில் சாகடித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகள் நமக்கு விரோதமாகவும் இந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் ராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, என்னுடைய ஆயுதம் என்ன தெரியுமா? ஆணி. எல்லாரும் சொல்லு, என் ஆயுதம் என்னங்க? ஆணி. என்ன குறித்து நான் இனிமே நினைக்க மாட்டேன். இந்த மாம்ச நினைவுகளை, இந்த பாவ நினைவுகளை சிலுவையிலே ஆணி அடித்து. கொலோசியர் 2:14 வாசி வேகமா. நமக்கு எதிரடியாகவும், நல்ல கவனி, எனக்கு விரோதமாய் நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக அந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. சொல்லுங்க, சிலுவையின் மேல் ஆணி. என் ஆயுதம் எதுங்க? ஆணி. சொல்லுங்க, என் ஆயுதம் எது? பாருங்க, எல்லாரும் ஆமென் சொல்லு. மாம்சத்துல இந்த உலகத்தில் நடக்கிற சிந்தனைகள் எல்லாம் மைண்ட் ஸ்டோர் ஆகுதா? எப்பா எல்லாம் கவனி. உலகத்தில் நடக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு தெரியுதா? அவைகள் எல்லாம் உன் சிந்தனையில வந்து உன் மனசுக்குள்ள போய் உட்காருதா? உன் நினைவுல போய் உட்காருதா? இயேசு ராஜா அந்த மாம்சத்தை சிலுவையில ஆணி அடித்து கொன்றார். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா உங்களுக்கு எப்ப எல்லாம் பிரச்சனை வருதோ இயேசு ராஜா நாமத்துல என் மாம்சத்தை ஆணியில அடிக்கிற. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ராஜா நாமத்துல என் மாம்சத்தை ஆணியில் அடிக்கிறேன். ஏன்னா இந்த என்னை குறித்து நான் நினைக்கிறேன். இந்த நினைவுகள் தான் என்னை தேவனை விட்டு பிரிக்குது. ஆனால் என்னை குறித்து என் தேவன் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் நினைப்பேனே, ஆனால் என்னை குறித்து நான் நினைக்காதபடிக்கு என்னை தேவன் பாதுகாக்க வல்லவர். அப்போ சிலுவையில் ஆணி அடித்து கொன்று துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென் சொல்லுங்க. சிலுவையில் என்ன சிறந்தார்? வெற்றி சிறந்தார். அப்பனா இனிமே என் மாம்ச நினைவுகள், மாம்ச சிந்தை
மரணம். புரிஞ்சு போச்சா? மாம்ச சிந்தை. மனுஷனுக்கு ஏன் மரணம் வந்துச்சு? தன்னை குறித்து தான் சிந்தித்தான். தன்னை குறித்து தான் மாம்சத்தில் சிந்திக்கிறான். யார் யாரெல்லாம் தன்னை குறித்து தான் மாம்சத்தில் சிந்திக்கிறதை விட்டுட்டு என்னை குறித்து இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் பைபிள் வசனத்தை அப்பீல் பண்ணணும். இல்லையே, என்னை குறித்து நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காது இருப்பாயின்னு தானே என்னை குறித்து என் தேவன் சொல்லிக்கிறாரு. ஐயோ, நாளைக்கு கடன்காரன் வருவான், நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, எதுவுமே இல்லையே. அந்த சம்பவங்கள் உன் நினைவில் வரக்கூடாது. என்ன வரணும்? நானே உன் பரிகாரிய கர்த்தர். ஐயோ, டாக்டர் சொல்லிட்டாரு, நாளைக்கு என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ, என் பொண்ணுக்கு என்ன ஆகுமோ, டாக்டர் இந்த மாதிரி பேசிட்டாரு. அந்த நினைவுகள் உள்ள போச்சுன்னா தேவன் உன்னை பார்க்க மாட்டார். ஏன்? நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று என் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. என் வேதத்தில் என்னை குறித்து என் தேவனுடைய நினைவுகள் தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்படின்னா என்னை குறித்து என் தேவன் இப்படி சொல்லியிருக்கும் போது இது என்னை ஒன்றும் பாதிக்காது. நீ எவ்வளோ தூரம் வேணா வரேன், சக்சஸ், வெற்றி எனக்கு மட்டும்தான். ஆமேனா? நான் ஜெயிப்பேன். ஆமேனா? ஆக உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற உன் எண்ணங்கள் தான் உனக்கு மரணத்தை கொண்டு வந்தது. இப்போ இயேசுராஜா என்ன சொல்லிட்டாருன்னா, கவனிங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்குற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். அப்படின்னா இயேசுராஜா சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமேன்னு சொல்லுங்க. இயேசுராஜா சிலுவையில் வெற்றி சிறந்தார். இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவருக்காக செத்தாரா, எனக்காக செத்தாரா? எல்லாரும் ஆமேன்னு சொல்லு. இயேசு கிறிஸ்து யாருக்காக பூமிக்கு வந்தார் சொல்லுங்க. எல்லாம் வாயை திறந்து எனக்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் வாய் தந்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எனக்காக பூமிக்கு வந்தார். இதை நீ நினைப்ப பாரு. அவரை நினைக்க 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 வேற ஒண்ணுமில்லை. அவர் இயேசு ராஜா சிலுவையில் சம்பாதித்து அவர் எனக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னா, உன் இருதயத்தில் உனக்கு விரோதமாய் தீமையான எண்ணங்கள் உன் இருதயத்தில் ஆகாது. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரத்தில் அவர் உயிரோடு எழுந்தபோது நடந்த சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். 1 வாசிக்கிறேன். என்ன? 24:1. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே நாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையில் வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்ததை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசம் உள்ள வஸ்திரத்தை 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர்த்து தேறுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கையை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இங்கே இல்லை. நல்லா கவனிக்கணும். என் மாம்ச நினைவுகள் அங்கே இல்லை, என் இயேசு சிலுவையில் செத்தார். ஆமென் சொல்லுங்க. அப்பா, தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். என்னை குறித்து தேவன் நினைக்கிற நினைவுகள் ஆவில வரணும். என் மாம்சம் என்னை குறித்து நான் என் மாம்சத்தில் நினைக்கிற நினைவு தான் எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம். எத்தனை பேர் நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றேன்? ஆமெனா? அவர் இங்கே இல்லை, அந்த மாம்சம் இங்கே இல்லை. அந்த மாம்ச நினைவுகள் தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான கூட்டத்தண்டைக்கு நான் கை நீட்டினேன். அப்போ இயேசுராஜா கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், என்னை குறித்து என் மாம்சத்தின்படி நினைக்கிற நினைவுகள் அவர் அங்கே இல்லை, அந்த மாம்சம் அங்கே இல்லை. எல்லாரும் சொல்லு, இயேசுராஜாவின் மாம்சம். தேவன் எப்படி இருக்கிறார்ப்பா? மாம்சம் தேவனுக்கு மாம்சமாகிய திரை. ஆமேனா? தேவாலய கவனிங்கப்பா, தேவாலயத்தின் திரைச்சில மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள திரை இருக்கா? என்னது அது? மாம்சமாகிய மாம்சம் என்னது? திரை. நம்மை தேவன் அண்டைக்கு கூட சேரக்கூடாதபடிக்கு தடுக்கிற திரை இந்த மாம்சம். இப்போ நல்லா கவனிங்க, அவர் அங்கே இல்லை. நமக்கு ஏன் இந்த மாம்ச நினைவுகள் வருது? தேவன் மேலே விசுவாசத்தை குறையுது அப்படின்னா பிசாசு தந்திரம் இதுதான். இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற எல்லா துன்பத்துக்குமே நாம தான் காரணம், வெளியில் இருக்கிற யாருமே கிடையாது. நீ தான் உன் மனசுக்குள்ள அசிங்கமான அருவருப்பான காரியங்கள் எல்லாம் என்னை குறித்து இப்படிலாம் சொல்கிறாங்களே, நீ நினைக்கிற உன்னை பற்றி. தேவனுக்கு அருவருப்பு. உன்னை பார்க்கவே மாட்டார். எழுதி வச்சுக்க, உன்னை பார்க்க மாட்டார் தேவன். அதுக்கு என்ன வழி? அதை பார்த்துட்டு நான் முடிக்க போகிறோம். டைம் ஆயிடுச்சுன்னா நிறைய விஷயம் காட்டணும்னு நினச்ச டைம் ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு நான் முடிக்க போகிறோம். அதுக்கு என்ன வழி? அவர் அங்கே இல்லை. ஆமென் சொல்லுங்க. எங்கே இல்லை? என் மாம்சம் எனக்காக என் கர்த்தர் சிலுவையில் அடிக்கப்பட்டு இந்த மாம்சம் என்னை குறித்து நான் நினைக்கிற எதிர்மறையான நினைவுகள். சுகர், இன்னைக்கு சுகர் என்ன தெரியுமா? டாக்டர் போனதும் எனக்கு சுகர் வந்துச்சு ஒரு முறை.
எனக்கு தலை சுத்தல் என்னமோ வந்த உடனே என்ன பண்ணிட்டேன்னா, டாக்டர்கிட்ட போனதும் என் மனசுக்குள்ளே அவர் என்ன, நீ ஒரு சுகர் பேஷண்ட் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா, என்னை கன்வெர்ட் பண்ணிட்டாரு. நான் ஒரு சுகர் பேஷண்ட், என் மன ரீதியாக நீ இந்த மாத்திரை சாப்பிடு, இது நீ ஃபாலோ பண்ணு, இது இப்படி பண்ணுன்னு சொல்லி நான் நேராக வந்தால் மாத்திரை தூக்கி போட்டு நல்லா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் டயட் கண்ட்ரோல் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளேயே நான் வச்சுக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் வியாதியாக இருக்கணும் என்பது என் தேவ சித்தம் அல்ல, நான் எதுக்கு நான் மாத்திரை எடுக்கணும்னு சொல்லி தூக்கி தூரம் போட்டு கர்த்தருடைய வசனங்களை ஒவ்வொன்றுடைய வார்த்தையை ஒவ்வொன்று ருசிக்க ஆரம்பித்தேன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஐயோ எனக்கு சுகர், என்னம்மா ஏங்க சாப்பிடுங்க, எனக்கு சுகர் இருக்குங்க. நம்ம மன ரீதியாக பிசாசு மரணம், இதுதான் மரணம். அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு எனக்கு அப்புறம் நிறைய தைராய்டு பிரச்சனை, அப்புறம் கர்ப்பப்பையில் கட்டி, சகோதரிகளுக்கு நிறைய கர்ப்பப்பையில் கட்டி பிரச்சனை. பேஷண்ட்டாகவே மாற்றி விட்ட நாமளும் பேஷண்ட்டு மாதிரியே நடிக்கிறோம். அப்போ தான் வீட்டில் வேலை செய்யாமல் பார்த்துக்கணும். ஐயோ பாவம் உடம்பு சரியில்லை, இந்த சாக்கை சொல்லிட்டு திருட்டு தூக்கம் தூங்குறது, அது திருட்டு தூக்கம். அது நான் என்ன சொல்கிறேன், எல்லாம் கவனி. என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, என்னுடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். நான் குணமாயிட்டேன். அவருடைய மாம்சம் அங்கே இல்லை. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் இல்லை. கையை தட்டுவோமா? என் இயேசுராஜன் எனக்காக பூமிக்கு வந்து, இதுதான் என் ஊழியக்காரரின் சுதந்திரம், என்னால் அவர்களுக்கு உண்டான நீதியா இருக்கிறது. ஆமென். புரிஞ்சு போச்சா? புரிஞ்சுதா இல்லையா? இந்த கான்செப்ட்ல இருந்தேன்னா வருகையில் போயிடலாம். ஏசப்பா வருகைக்கு நீ போகணும்னா உனக்கு விரோதமாய் நீ நினைக்கக்கூடாது. அவள் தான் முடிஞ்சு போச்சு. நான் ரிசல்ட் சொல்லிட்டவா? உனக்கு விரோதமாய் நீ நினைக்கிறதுக்கு நீ யார்? நீ உன்னை அப்படியே கண்ணும் கருத்தமாக உன் மேலே கண்ணை வச்சு, உன் மேலே பரிதாபப்பட்டு, ஒவ்வொரு வினாடியும் உன்னை நீ என் பிள்ளைன்னு சொல்லி அவருடைய கண்களை உன் மேலே பதிய வச்சு, ஒவ்வொரு நீ தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அவர் தூங்காமல் அவருடைய கண்களை உன் மேலே வச்சு, நீ எங்கே போனாலும் உன்னை பாதுகாத்து பராமரிக்கிற தேவனுக்கு விரோதமாய் உன்னை குறித்து நீ நெகட்டிவாக எதிர்மறையான ஆயுதத்தை உன் சிந்தனையில் கொண்டு வருவதற்கு நீ யார்? நீ பயப்படுறதுக்கு நீ யார்? அவர் அங்கே இல்லை. கவனி, அவர் அங்கே இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். பழைய பாவங்களையே நினைக்க வச்சிருவான் பிசாசு. பழைய பாவங்களையே தூண்டி 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 விடுவான். ஐயோ நான் இந்த பாவத்தை செஞ்சினேன், அந்த பாவத்தை செஞ்சினேன். அதுதான் சொல்ல வரேன். எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானார்னு சொல்லிட்டேன்னா அந்த ஆயுதம் வாய்க்காது. நம்ம இன்னைக்கு நெகட்டிவா சிந்திக்கிறதுக்கு காரணம் பாவம். மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் ஆணி அடித்து கொன்றார். எனக்குள்ள பாவம் இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை. எனக்குள் பாவம் இல்லை. சூப்பர் வேர்டு. எனக்குள் பாவம் இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை. அப்பப்போ வருது. ஆமேனா? எனக்குள் என்ன இல்லை? பாவம் இல்லை. ஏன்? இயேசு கிறிஸ்து என் ரட்சகர். சொல்லுங்க, இயேசு என் ரட்சகர். ஆமேனா? நல்லா கவனிக்கணும். தேவதூதன் சொல்லிட்டான், அவர் அங்கே இல்லை, அவர் மாம்சம் இல்லை, மாம்ச சிந்தை மரணம். உனக்கு விரோதமாய் எவ்வளவு போட்டு குழப்பன, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உன் மனசை இன்னைக்கு சுத்தம் பண்ணுவாராக. ஆமென். குழம்பி போயிட்டு உள்ளுக்குள்ள இதயத்தை உடச்சி தேவ சிங்காசனமாகிய உன் இதயத்தை உடச்சி அங்க மரணத்தை கொண்டு வந்தது நீதான். ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் உன் இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிறது. ஆமெனா? இயேசு கிறிஸ்து உயிர் தந்த வல்லமை உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. அவர் அங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஆமென். என் மாம்சம் இந்த பூமியில இல்லை. ஆமென் சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் நான் நினைக்க முடியாது. எனக்காக என் இயேசு ராஜா நினைத்திருக்கிற நினைவுகளை மட்டுமே நான் அறிவேன். தொடர்ந்து வாசிக்கிறேன். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர்கள் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்திலே உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். சொல்லுங்க, என்ன கூறுங்கள்? என்ன கூறுங்கள்? நினைவு கூறுங்கள். உனக்கு விரோதமாக இருக்கிற எந்த ஒரு நினைவையும் உன் இருதயத்துக்குள்ளே கொண்டு போகாதிருங்கள். காரணம், உன்னை குறித்து தேவன் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சின்ன விஷயத்தை சொன்னா கூட
உள்ள டப 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 டபான்னு உடஞ்சி கல்லுப்பட்ட கண்ணாடி மாதிரி. சொல்லுங்க. கல்லுப்பட்ட கண்ணாடி மாதிரி உடஞ்சி போகிற உன்னை கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாறாக என்ன செய்யணும்? அவர் சொன்னதை நினைவு கூறு. என்ன சொன்னாரு? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது சொல்லிட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இனிமே உனக்கு விரோதமாக என்ன தவறு எல்லாம் கவனி. இது எப்படி புரிஞ்சுக்கணும்? உனக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் நடக்கும். ஏன்னா பாவ உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுக்கணும் குழம்பிக்கின்னு உட்காந்தேன்னா நீ பிசாசுடைய பிள்ளை. நீ பிசாசு தான் எதிர்மறையாக பேசுமா, அதை மட்டும் பிடிச்சிக்கின்னு உட்காந்துக்கின்னு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படியே குன்னி நோய் பிடிச்ச கோழி மாதிரி அப்படியே உறங்கின்னு அப்படியே உறங்கி உடம்புல சரீரத்தில் பலவீனம். அப்புறம் அப்படியே போயிட்டு எல்லாம் சாட்சியெல்லாம் போய் ஒன்று புரிஞ்சுக்க. இயேசுராஜா சொன்னார், அவர் உயிரோடு இருந்த நினைவு கூறுங்கள், அவர் சொன்ன வார்த்தை நினைவு கூறுங்கள், அவர் உனக்குள்ள இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரட்சகர். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். ஆமேனா? அவர் தேவகுமாரன். என்னை குறித்து நான் நினைப்பது பாவம், என்னை குறித்து என் மாம்சத்தில் நான் நினைப்பது தான் பாவம், அதுதான் பயத்தை கொடுக்கும். ஆனால் என் தேவனாகிய கிறிஸ்து இயேசு என்னை குறித்து என்ன நினைத்திருக்கிறார், அந்த நினைவுகளை நான் நினைப்பேனே, ஆனால் அதுவே ஜீவன். ஆமென். அப்போ இந்த முழு வேதத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நான் எந்த வசனத்தை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் உட்காந்து பைபிளை வாசிங்கன்னு சொன்னால் ஏதோ கடமைக்கு வாசிக்கிறது. இந்த வேத வசனத்தை அப்படியே உன் மைண்டுக்குள்ளே அந்த 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 டிஸ்பிளேல இருக்கணும். உன்னுடைய தீர்மானம் இருக்குல்ல, டிசைட், உன்னுடைய தீர்மானம். என் கர்த்தர் எனக்கு இதை பாருங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், யோபுவுடைய வாழ்க்கை முழுக்க பார்த்தோன்னா தாறுமாறாக போச்சு. ஆனால் அவருடைய இருதயத்தில் எப்படி கொண்டு வந்தார்னா, என் தேவன் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், என் இயேசு ராஜா என் கண்ணு பார்க்கும் சொன்னாரா? என் இயேசு ராஜாவை என் கண்ணு பார்க்க, என் வாழ்க்கை இங்கே இப்படியோட முடிஞ்சிடாது, அவர் என்னை மகிமையில கூட்டி சேர்ப்பார்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு ராஜாவுடைய வசனத்தை கண்முன்னாடி வச்சு பாசிட்டிவாகவே கொண்டு வந்தார். ஏனென்றால் என் தேவன் ஒரு வினாடி கூட என்னை தீமையாக நினைக்கவே மாட்டார். என் இருதயத்துக்குள்ள தீமையான எண்ணங்கள் உட்காரவும் கூடாது. ஆமேனா? நான் வருவேன் உன்னை மீட்டு கொள்வேன்னு சொன்னாரா? மீட்டு கொள்ளுவார். ஆமேன்னு சொல்லாமா? அப்படி வருகையில் நமக்கு பங்கடைவோம். ஆமென் சொல்லாமா? தேவன் இதை தான் நமக்கு சொல்லியிருக்கிறேன்னா அதை மாத்திரம் சிந்தியுங்கள், கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவாராக. இப்போ நான் சொல்கிற ஒரே விஷயம் தெரியுமா? நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒரே ஒரு காரியம், இந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார். எவன் ஒருத்தன் இந்த வார்த்தையை வாசிக்கிறானோ, எப்பேற்பட்ட எதிர்மறையான எப்பேற்பட்டதான பயமுறுத்தல் வந்தாலும் அவன் இதயம் பயப்படக்கூடாது. நீ பூமியில் இருந்தால் உபத்திரம் வரதான் செய்யும். ஆனால் நீ தேவ பிள்ளையாக இருந்தனா எனக்கு நல்லது நடக்கும். இது எந்த இல்லை, நான் நல்லதை என் தேவன் வைத்திருக்கிறார், நல்ல காரியங்களை என் கண்கள் காணும், என் கர்த்தர் எனக்கு விரோதமாய் உருவாகிற ஒரு ஆயுதம் வாய்க்கதை போகும்னு சொல்லிக்கிறாரு. அந்த எதிர்மறையானதை நான் உள்ள கொண்டு போக மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன். ஆமேன்னு சொல்லாமா? எனக்கு நல்லது நடக்கிற வரைக்கும் என் அவருடைய சமூகத்தை நான் சார்ந்திருப்பேன், அவரை பாதத்தையே பிடித்துக் கொள்வேன். இயேசு ராஜா எனக்காக யாவை செய்து முடித்து விட்டார், அவர் அங்கே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சோதனையில், இந்த அசிங்கத்தில், இந்த அவமானத்தில் நான் இல்லை, அவர் அங்கே இல்லை. ஆமேனா? என் மாம்சம் இங்கே இல்லை, எதுவுமே எனக்கு இல்லை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் என் இயேசு ராஜா எனக்குள்ள இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவே என் ஜீவனானவர். அப்போ நீ என்ன செய்யணும்னாக்கா, எந்த ஒரு எதிர்மறையான காரியங்களை கேட்டாலும் அது உன்னை பாதிக்க கூடாது. யாரோ உங்களை அநியாயமாக பழி சுமத்துறாங்க, அப்படியே பதறது. ஏன் பதற? அது நான் இல்லை, எனக்காக இயேசு யாவை செஞ்சு முடிச்சுட்டார். ஆமேனா? நீ எதை வேணா பேசிக்க. இன்னைக்கு மாமியாருங்களுக்கு மருமகளும் ஏன் அவ்வளோ புதாகாரமாக பிரச்சனை வெடிச்சு போகுது? என்ன நீ இதை சொல்லிட்ட, நீ அதை அவங்க சொல்றது எதுக்கு நீ எடுக்கிற உள்ள, எதுக்கு எதிர்மறையானதை உள்ள எடுத்துன்னு போற? இதுதான் பேய் உனக்கு கொடுத்தது, பயம். ஆமாம், அவங்க சொன்னது அப்படியே நடந்துருச்சு அப்படின்ற பயம் உள்ளுக்குள்ள. இந்த பயம் தான் உன்னை தேவனை விட்டு பிரிச்சது. 112 சங்கீதத்தை வாசிக்க போகலாம். தேவனை விட்டு பிரியாமல் இருக்கணும்னா 112 சங்கீதத்தில் அதில் 7ஆம் வசனத்தை வாசிங்க. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். சொல்லுங்க, எதுக்கு பயப்பட மாட்டானா? எதுக்கு பயப்பட மாட்டான்? யாரு?
இயேசுவே என் ரட்சகர். இயேசு கிறிஸ்து ஊழியக்காரர்கள். இயேசு கிறிஸ்து தான் என் ரட்சகர், இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று இந்த உலகத்துக்கு பறைசாற்றுகிற ஊழியக்காரர்கள் எதை கேட்டால் பயப்பட மாட்டாங்க? உனக்கு எதிர்மறையாக தான் நடக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? தங்களை குறித்து தாங்கள் மாம்சத்தில் நினைக்க மாட்டாங்க. அந்த நினைவுகள் அல்ல. முழுக்க முழுக்க இந்த வேதம் முழுக்க என்னுடைய நன்மையானகளை என் கர்த்தர் எழுதி வைத்திரு வாக்குதத்தங்கள்லாம் அப்படியே உள்ள வச்சுக்கணும். அப்படியே இயேசு ராஜாவை இந்த ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்துன்னு போயிட்டு நம்முடைய ஆத்மாவில் இயேசு ராஜா அப்படியே அவருடைய உருவத்தை அங்கே ஃபார்ம் பண்ணணும். இந்த வேத வசனம் இப்போ என்ன தேவை அப்படின்னா, இந்த வேத வசனத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இந்த வேத வசனத்தை வச்சு ஃபில்டர் பண்ணணும். அப்படியே நமக்கு உள்ள இல்லையே வசனம் எங்கள் அப்பா எனக்கு இதை தானே சொல்லியிருக்கிறாரு, அதை சொல்லிட்டேனே. இப்போது ஒரு பிரச்சனை வருது, இப்போது ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு பயம் வருது. பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் தாங்குவேன். எங்கள் அப்பா அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு, இது எனக்கு இல்லை. ஓகே, பிரச்சனை வருதா? இது மாறும். ஏன்னா என் தகப்பன் இப்படி சொல்லியிருக்கிறார். துர்ச்செய்தியை கேட்கறதுல அவன் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி இயேசு ராஜாவை நம்பி. அதாங்க சொன்னாரு, உனக்கு விரோதமா எந்த ஆயுதம் வாய்க்காது. உன் சிந்தனையில் எந்த ஆயுதமோ உன் வாழ்க்கையை குறித்து எந்த ஒரு எதிர்மறையான காரியங்களையும் நீ நினைக்க மாட்டாத, வாய்க்காது. காரணம், கர்த்தரை நம்பி அவர் அங்கே இல்லை. என் மாம்சம் இங்கே இல்லை, என் மாம்சத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. என் தேவன் ஆவியாக இருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை. என்னை குறித்து என் தேவன் நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் நன்மைக்கானவைகளே, சமாதானத்துக்கானவைகளே. அப்படின்னா இந்த வேத வசனம் முழுக்க உன் இருதயத்தில் இருக்கணும். யாரு துர்ச்செய்தியை கேட்கறதுனால பயப்பட மாட்டான்? யாருடைய இருதயம் கர்த்தரை திடமாய் நம்பியிருக்கும்னா 1-6 வசனங்களை வாசித்தா தான் புரியும். வாசிப்பாங்களா? 1 அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம பிள்ளைங்களை எடுத்து கொஞ்சம் இல்லை, நம்ம பிள்ளைங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தை அப்படி கவனிச்சு அந்த பிள்ளைங்களை கொஞ்சம் இல்லை ஆசையாக இருப்பல்ல. எல்லாம் கவனி. நான் மறுபடியும் சொல்கிறேன், மனுஷனுக்கு சாவு வந்ததுக்கான நோக்கமே என்ன நோக்கம்னா, அவனுக்கு விரோதமாய் அவன் நினைக்கிறான். தன்னை குறித்து, தன் வாழ்க்கையை குறித்து தான் நினைத்த நினைவுகள் தான் அவனுக்கு விரோதமாய் உருவாகிற ஆயுதம். ஆனால் என்னை குறித்து என் தேவன் நினைத்திருக்கிற இந்த நினைவுகள் மிகவும் பிரியமாயிருந்து, இது என்னுடைய எல்லா கவனி, இது என்னுடைய லைஃப், இது என்னுடைய வாழ்க்கை, என் ஜீவன், என்னுடைய நன்மைகள். இதை பார்க்கும்போதே உனக்கு ஒரு ஆசை பொங்குதுன்னா நீ ஜெயிச்சிட்ட. நான் மறுபடியும் சொல்கிறேன், உன்னை குறித்து 51ஆம் சங்கீதத்தில் 51ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகத்தில் கர்த்தர் தெளிவாக சொல்லுவார், என்னை மறக்கிறதுக்கு நீ யாரான்னுவார். உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள் இதில் இருக்குது. அப்போ நீ என்ன செய்யணும்னாக்கா, அல்லேலூயா. இந்த பைபிள் எடுக்கும்போது அல்லேலூயா பிரைஸ், அந்த மன மகிழ்ச்சி, உள்ளத்தில் பொங்குகிறது துதியின் மகிழ்ச்சி. இந்த வேத வசனத்தை நீ பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா, என் லைஃப், என்னுடைய ஜீவன், என்னை குறித்து என் தேவனுடைய நினைவுகள், என் வாழ்க்கை இதில் அடங்கியிருக்கிறது. என்னுடைய ஜீவன் இதில் இருக்குது. என் ஜீவன் தான் இது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவுக்கு வரான். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவர் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். யார் இந்த இயேசு? இதில் என்னமோ இருக்கு. இது என்ன? What is it? Its name மன்னா. இதுல என்னமோ இருக்கு. இது என்ன? மன்னா அப்படின்னது. இது என்ன? மன்னான்னு எதுங்க? இது என்ன? அதுக்கு பேரு இது என்ன? வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு எழுத்தின் உறுப்பும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வசனமும் இதுல என்னமோ இருக்கு. இது என்ன? இது என்ன? இது என்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கை இங்க இருக்கிறது. என்னை குறித்த என் தகப்பனுடைய நினைவுகள், என் பிதா, என் பரமபிதாவுடைய நினைவுகள் இதில் இருக்கிறது. அதை குறித்தே நீ சிந்திப்பாயானால் நீ தேவ பிள்ளை. மரணம் உன்னை தொடவே முடியாது. தேவனால தீமையை பார்க்கவே முடியாது. உன்னை குறித்து நீ தீமையை ஏன் நினைக்கிற? அல்லேலூயா.
கர்த்தருக்கு பயந்து, இயேசு ராஜாவுக்கு பயந்து அவர் மரணத்தையே ஜெயிச்சிருக்கிறார். அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலில் உட்கார்ந்திருக்கிறார். இயேசு ராஜாவுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியம், மிகவும் பிரியம். அப்படியே தூங்கும் போதும் அவருடைய நினைப்பு, எழுந்திருக்கும் போதும் அவருடைய நினைப்பு, அவருடைய நினைப்பாகவே உன் மனசுக்குள்ள அவர் 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 என் ஜீவன், என் இயேசு, இந்த வேதம் முழுக்க அவர் தாங்க. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது உன் காரியம் வாய்க்கும். யாரை நினை? இந்த வேதத்தினுடைய முழு பொருள் இயேசு. ஆமெனா? இந்த வேதத்துடைய முழு பொருள் என் இயேசு. அவரை உள்ள வச்சுக்கின்னு அவரையே நினை. அவருடைய வார்த்தைகளை மிகவும் பிரியப்படு, மிகவும் சந்தோஷமாயிரு. வாக்குத்தத்தங்கள் எடுத்து நீ சுதந்திரிச்சுக்க. பதறாத. ஏன் பதற்றம், ஏன் பயம் வருகிறது? இதுதான் சத்துருடைய ஆயுதம், சாத்தானுடைய ஆயுதம். உனக்கு எதிராக செயல்படுத்தும்படியாய் பயத்தை கொடுக்கிற ஆயுதம். நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். அப்போ இந்த வேதத்தை நீ எவ்வளவு நேசிக்கிறியோ, நீ பைபிளை பார்க்கும் போதெல்லாம் நீ எடுத்து அப்படியே ஆசையா, மிகவும் பிரியம். எப்படியா மிகவும் பிரியம். இப்போ சபைக்கு நம்ம ஏன் வரோம்னா, எல்லாம் கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் எப்படி அவர் செயல்படுகிறார் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது தான் ஊழியம், சபை. ஒரு ஊழியக்காரனோ இல்லை எந்த ஒரு மனுஷனோ உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், வேதத்தில் எல்லார் கையிலும் பைபிள் இருக்குது. அந்தந்த ஊழியக்காரனுக்கு தேவன் கொடுக்கிற அபிஷேகத்தின்படி அந்தந்த வசனங்களை வியாக்கியானம் பண்ணி உங்களுக்கு விடுதலை ஆக்குறாங்க. ஆவியானவர் தான் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இதே வசனத்தை இன்னொரு பாஸ்டர் அவர் கிடைச்ச வெளிச்சத்தில் அவர் மாதிரி பேசுவார். அப்போ வெளிச்சம் யாருக்கு ரொம்ப டீப்பாக கிடைக்குதுன்றது ரொம்ப முக்கியம். இந்த வெளிச்சத்தை வாங்கிக்கின்னு நீங்கள் தான் பயிற்சி எடுக்கணும், நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், சரி உனக்கு விரோதமாக எங்கே ஆயுதம் உருவாகுது சொல்லுங்கள். உங்களுக்கு விரோதமாக எங்கே ஆயுதம் உருவாகுது? உங்களுக்கு விரோதமாக எங்கே ஆயுதம் உருவாகுது? நீங்கள் தான் பிரச்சனை. உங்களை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களே, அந்த நினைப்பு மாறணும்னா என்ன பண்ணணும்? இப்போ கவனிங்க. இப்போ ஒரே சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, டைம் ஆயிடுச்சு. ஒரே கான்செப்டை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். உங்களை பற்றி நீ நினைக்கிறதை விட்டுட்டு இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவள் தான் முடிச்சிட்ட. அந்த கான்செப்ட் தான் இது. இரவும் பகலும் உன் சிந்தனையில் இந்த வசனம் ஓடிக்கினே இருந்துச்சுன்னா நீ ஜெயிச்சிடலாம். உன் லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் நீ தோற்று போகாமல் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்து தேவனை நீ முகமுகமாய் தரிசிக்கலாம். இப்போ முதல்ல கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வேதத்தை நீ நேசிக்கிறியா? எனக்கு இருக்கிற பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் அருளின வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி ஆண்டவரே, எனக்கு போதுமானது. எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்க நான் அதிகமாய் இந்த வசனத்தை தியானிக்கிறேன். வசனத்தை குறித்து பேசிக்கினே இருக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் உனக்கு விரோதமாய் உருவாகிற அந்த ஆயுதத்தை வாய்க்காமே போக செய்து அவர் நினைப்பாவே, இயேசு கிறிஸ்து நினைப்பாவே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமும் இருக்கிற என்னால் எல்லாம் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அப்போ நீ பிதா கிட்ட போகணும்னா, நீ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னாக்கா உனக்கு விரோதமாய் நீ நினைக்காதே. சரி, உனக்கு விரோதமாக இவ்வளோ பிரச்சனை இருக்குது பிரதர், அது என் மனசு பதறதே பிரதர், என்ன பண்ணலாம் பிரதர்? அதுக்கு தான் சொல்கிறார், என் வேதத்தில் நீ பிரியமாக இல்லை, அதான் உனக்கு பதற்றம். உன்னை குறித்த என் நினைவுகள் சமாதானத்துக்கானவைகள், அதெல்லாம் பைபிளில் வச்சுருக்கு, நான் உனக்கு கொடுத்துருக்குறேன். இதை ஆராய்ச்சி பண்ணு. தொடர்ந்து வாசி. அவன் சந்ததி. யார் சந்ததி? எவன் ஒருத்தன் பயப்படலையோ, எவன் ஒருத்தன் பதறாது இருக்கிறானோ அவன் சந்ததி. அப்போ எவ்வளோ முக்கியம் குடும்ப தலைவர்கள் சபைக்கு வந்து அந்த குடும்பத்தை நடத்துறது. எவன் ஒருத்தன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறானோ அவன் பாக்கியவான். அவர் வழியில் நடக்கிறது என்பது சமாதானம். சமாதானம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாம் கவனிங்க. மரித்தோர் அத்தனை பேர் எழுந்துக்கு போகிறாங்க இல்லையா?
ஜெயங்கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை, அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். ஏன் மனுஷனுக்கு சாவு வருது? தன்னை குறித்து எதிர்மறையாய் தன்னை அழிக்கும்படியான நினைவுகளை உள்ளே கொண்டு போகிறான். யார் உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும், எந்த சம்பவங்கள் உங்களுக்கு விரோதமாய் நடந்தாலும் அதை உன் இருதயத்தில் கொண்டு போகிற பாரு. என்ன சம்பவம் நடந்தாலும் சில பேர் அப்படியே பஜாருக்கு போனாங்கன்னா பஜாரில் நடக்கிறத மொத்தத்தை ஒப்பிப்பாங்க. அப்படியே எங்கேயாச்சும் வெளியே போனாங்கன்னா அப்படியே ஒப்பிப்பாங்க. நல்லா கவனிங்கன்னா, உனக்கு எது தேவை? உன் கர்த்தர் உனக்கு எது கற்றுக் கொடுக்குறார்? அது மட்டும் தான் தேவை. அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நல்லா ஜெயங்கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். பூமியில் அவன் சந்ததி மறுபடியுமா உயிரோடு எழுந்து ஏசப்பா கூட ஆட்சி பண்ணணும்னா ரெண்டாம் மரணத்தினால் சேதப்படக்கூடாதாம். ரெண்டாம் மரணம்னா எது? ரெண்டாம் மரணம் வெள்ளை சிங்காசனம் நியாயத்திருப்பது, அது ரெண்டாம் மரணம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். அவன் மேல் ரெண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. அவனுக்கு எது மேல் அதிகாரம் இல்லை? ரெண்டாம் மரணம். ரெண்டாம் மரணம் எது? வெள்ளை சிங்காசனம் நியாயத்திருப்பன்னைக்கு மரித்தோர் அத்தனை பேரை உயிரோடு எழுப்பி எவன் பயந்தானோ, எவன் அவனுடைய சிந்தனையில் அவனை பற்றி அவன் யோசிச்சான் பாரு. அவனை பற்றி தப்பா அவனே மாம்சத்தில் யோசித்தான் பாரு. நன்மையோ தீமையோ அவனுக்கு நன்மையோ அவனுக்கு தீமையோ. ஏன்னா நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வருமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாமத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. நன்மை அத்தனையுமே தேவன் கொடுப்பது. வெள்ளை சிங்காசன நியாயத்திற்பன்னைக்கு உயிரோடு எழுந்திருக்கிறானே, அக்னி கடலுக்கு போகிறான், நித்தியமான அக்னிகளுக்கு போகிறானே, அது ரெண்டாம் மரணம். நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, அது ரெண்டாம் மரணம்னா முதல் மரணம் எது? முதலாம் மரணம்? முதலாம் மரணம்? இப்போ பூமியில் உலாத்திங்கிற மனுஷன் அத்தனை பேருமே மரணம் தான். ஏன்னா இவன் தேவ சித்தம் அறியல. அப்போ சாவு வருது, மனுஷன் சாவுறான். அது என்னது? அவன் ரெண்டாம் மரணத்துக்கு போகிறான். அது மரணம் அல்ல. இவன் முதலாவது மரணம் என்பது இன்னைக்கு பூமியில் தேவனை அறியாமல் தேவனுக்கு விரோதமாய் தன்னை குறித்து தான் சிந்திக்கிறானே, அந்த மரண ஆயுதத்தை தனக்குள்ளே உண்டு பண்ணுறானே, உண்டு பண்ணி கொண்டிருக்கிறானே. என்னை குறித்த தேவ சித்தம் என்ன, என்னை குறித்த என் தேவனுடைய நினைவுகள் என்ன என்பதை அறியாமல் இருக்கிறானே, இதுதான் முதல் மரணம். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் மிகவும் பிரியப்படுறானே, அவன் சந்ததி பூமியில பலத்திருக்கும். அவன் சந்ததி உயிரோடு எழுந்து இயேசுராஜா கூட ஆளுகை செய்யும். ஏனென்றால் தேவனால் தீமையை பார்க்க முடியாது. அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுங்க, செம்மனின் வம்சம். ஏன்னா அவன் இதயத்தில் எதை மட்டும் கொண்டு போனான்? ஆசீர்வாதத்தை மட்டுமே கொண்டு போனான். என் தேவன் என்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் மகிமையானவைகள். என்னை குறித்து நீ எதை வேணா சொல்லு, அதை நான் வாய் திறந்து நான் கேட்கவே மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் பொய், அது பேய் உன்னை தூண்டி விடுறான். எங்கள் அப்பா என்னை குறித்து இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, இந்த வசனத்தின்படியெல்லாம் என் கூட பேசியிருக்கிறாரு, என்னை பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறாரு, என்னை கலங்காதேன்னு சொல்லியிருக்கிறாரு, நீ திகையாதேன்னு சொல்லியிருக்கிறாரு, நீ போகும் இடமெல்லாம் உன் கூடவே நான் இருப்பேன்னு சொல்றாரு, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு, நீ என் பார்வைக்கு அருமைன்னு சொல்லியிருக்கிறாரு, என் பிரியமே, என் மனவாளியே, என் உத்தமியேன்னு சொல்லியிருக்கு. என் தேவன் என்னை உத்தமியேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீ என்னை ஒரு மாதிரிலாம் பேசினா அதெல்லாம் எடுக்க முடியாது. நான் உத்தமி என் தேவனுக்கு. ஆமேனா? ஒவ்வொரு காரியத்தையும் என்னை குறித்து என் தேவனுடைய நினைவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு ராஜா நாமத்தில் இந்த வேத வசனத்தை அப்படியே உன் நினைவில் ஓட வர்றப்பாரு. உனக்குள்ள ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஏன்னா எது அவனுடைய நீதினா, இயேசு கிறிஸ்து என் ரட்சகர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். நான் தேவனுக்கு எதிராக சத்துருவா இருந்தேன். தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி எனக்காக தம்முடைய குமாரனை சிலுவையில் பலியாக்கினார். ஆமேனா? இதாங்க அவன் நீதி. அப்படின்னா எந்த ஒரு எதிர்மறையான காரியம் வந்தாலும் அவன் இதை என்ன ஆகாது, பதறாது. விசுவாசிக்கிறவன்
பதறான். இதோ பரிசுக்கப்பட்டதும் விளையாடப்பட்டதுமான மூளைக்கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். அந்த சீயோனில் இருக்கிற மூளைக்கல்லாக இயேசு கிறிஸ்துவை மேல் விசுவாசம் வைக்கிறவன் பதறான். அவன் மனசு பதறாது, வசனம் ஓடிக்கினே இருக்கும் உள்ள. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கோ சர்ச்சுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் ஏன் இப்படி துர்காரியங்கள் நடக்குது, இவங்க மைண்டுக்குள்ள இவங்க துர்காரியங்களை சிந்திக்கிறாங்க. புரிஞ்சு போச்சா? இவங்க யாருடைய பிள்ளை? இவங்க சர்ச்சில் உட்காந்துன்னு சாத்தானுடைய பிள்ளைங்க. நீ சர்ச்சுக்கு வர, எங்கள் அப்பா என் கூட இருக்கிறார், ஆமேனா, எதுவும் என்னை தொடாது, நீ என்னை எதை வேணா சொல்லிக்க, நான் நீதிமான், நான் என் கர்த்தருக்கு மனவாட்டி, ஆமேனா, நான் இயேசுராஜா என்னை பார்த்து என் புறாவே, என் உத்தமியே, என் மனவாளியே, என் சகோதரியே என்று என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அந்த வசனங்கள் எல்லாம் நீ உத்து கேட்கணும். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், அவன் நீதி என்றென்றைக்கு நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். எங்க உதிக்கும்? உன் வாழ்க்கை இருண்டு போன மாதிரி இருக்கும், எல்லாமே காரில் சூழ்ந்து கொண்டது போல இருக்கும். ஆனால் உன் இருதயத்தில் இந்த வசன வெளிச்சம், அப்படியே நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், ஒருவன் என்னை பின்பற்றுவானே ஆனால் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், அவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். இந்த வசனம் உனக்கு அப்படியே பிரைட்டா ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும். சூழ்நிலையை பார்த்தா பயங்கர காரிருள், ஆனால் இந்த வசனம் என்னை குறித்த என் தேவனுடைய நினைவுகள் மகிமை அப்படியே கற்பனை பண்ணு உட்காந்துக்கின்னு, எசப்பா மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கற்பனை பண்ணு, ஆமேனா, வசனத்தை வச்சுக்கிற அப்படியே கற்பனை பண்ணு. வசனத்தை ஓப்பன் பண்ணி கற்பனை இதை பண்ணிட்டுனா வருகைக்கு போயிடலாம். புரிஞ்சுதா? உங்கள் இருதயத்துக்குள்ளே ஏற்படுகிற எல்லா பொல்லாத நினைவுகளையும் நீ மேற்கொள்ளனா, இந்த வசனம் உன் இதயத்துக்குள்ளேயே ஓடிக்கினே இருக்கிற வரைக்கும் பயிற்சி எடு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த வேத வசனத்தை எடுத்து நீ நல்லா உன் இருதயத்துக்குள்ள உன் நினைவுல வந்து தங்கணும். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அதுக்கேற்ற வசனத்தை உன்னோட டிஸ்பிளேல கொண்டு வரணும். இல்லையே, என் தேவன் என்னை இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு இப்படியெல்லாம் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார், என்னை இப்படியெல்லாம் உருவாக்கி இருக்கிறார், இது இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை, அப்படியே கலங்காது, அப்படியே காரிருள் இருக்கும், அப்படியே பேரொளி. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு வரவழைத்தவர். அந்த ஒளி இயேசு கிறிஸ்து. அவர் அங்கே இல்லை, இந்த மாம்சம் இங்கே இல்லை, இந்த சூழ்நிலையில் இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். ஆமென். அவர் பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார், எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு விரோதமாய் ஒரு விஷயத்தை நான் சிந்தனை கொண்டு வர மாட்டேன். திருமணத்திலாமா இன்னையோடு உங்களை பிடிச்ச பேயெல்லாம் ஓடணும். ஆமேனா, எதிர்மறை 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 எல்லா பேயும் இன்னைக்கு ஓட்ட போகிறோம். ஆமேனா, ஆமேனா, எல்லா பாவ சிந்தனைகளும் ஓடி என் கர்த்தரினை அழைக்கிற அந்த சத்தம். அப்போ நீ என்ன பண்ணணும்? இந்த பைபிளை முதல்ல மிகவும் நேசிக்கணும். இப்போ மிகவும் நேசிக்கிறதுனா என்ன? எல்லாத்தையும் விட, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களை விட இந்த வேத வசனத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சுன்னா என்ன? இந்த வேத வசனம் இயேசு கிறிஸ்து அப்படியே நம்முடைய இருதயத்துக்குள்ள உருவாயிடுவார். இந்த பாவ மாம்சத்தை கலைந்து போட்டு இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயம் தரித்து கொள்ளும். அதுதான் ஜீவன், அதுதான் ஆவி, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ செம்மையானவர்கள், 4 வசந்த வாசியை தொடர்ந்து, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். ஆமெனா. அவன் எப்படிப்பட்ட? இந்த வசனம் உள்ள போயிடுச்சுன்னா மனதுருகுவ, உன் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது, உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் உன் இருதயத்தில் போகாது. அப்போ உன் இருதயத்தில் போய் நீ புலம்புற அப்படின்னா நீ செம்மையானவர்கள் அல்ல, நீங்கள் கரடு முருடானவர்கள், நீங்கள் உங்களது காயம் பட்டுக்கிறது, நீங்கள் குஷ்டரோகிகள். அப்போ எந்த வார்த்தையுமே என்னை பாதிக்கவில்லை அப்பனா நீ செம்மையானவர்கள். உன் இருதயம் செம்மையாக இருக்கு, உன் இருதயத்தில் ஜீவன் இருக்கிறது. உங்கள் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவன் உன்னை என்ன நினச்சிருக்கிறாரோ அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து அப்படியே உன் வாழ்க்கையில் வாய்க்க செய்கிறார். அப்போ சின்ன சின்ன விஷயத்தையும் சில பேர் அப்படி கலறி விடுங்க பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற 4 பேர் பற்றியும் குறை, எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் சபையில் வந்தால் பக்கத்தில் இடிச்சா எங்கே அவங்க என்ன இடிக்கிறாங்க, எனக்கு ஒன்றுத்துக்கும் குறை சொல்லி உட்காந்துருப்பாங்க. இவங்க நினைவு முழுக்க எதிர்மறையான ஆயுதங்கள் உள்ளே வாய்த்து கொண்டிருக்கிறது. அப்போ தேவன் உன்னை பார்க்கும்போது அருவருப்பாக பார்க்குறார். ஆனால் உன் நினைவு செம்மையான இருதயத்தார், உன் இருதயம் அப்படியே செம்மையாக இருக்க வேண்டும். அந்த செம்மையான இருதயத்திலிருந்து இரக்கம், மன உருக்கம், நீதி பொங்கி வருகிறது. இறங்கி கடன் கொடுத்து, வாசி அந்த வசனம் 5, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். இறங்கி கடன் கொடுக்கிறவனா,
இறங்கி போய் கடன் கொடுப்பான். நீயே மனமும் ஐயோ ரொம்ப பிரச்சனையில் இருக்கிற பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவங்க இந்த வசனத்தில் ஊர்னவங்க, தேவனை குறித்த என்னை குறித்த தேவனுடைய நினைவுகள் எப்படிப்பட்டது என்பதை அறிந்தவர்கள் இறங்கி கடன் கொடுத்து நியாயமானபடி அந்த காரியங்களை நடப்பிக்கிறாங்களாம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். சொல்லுங்க, என்றென்றைக்கும், என்றென்றைக்கும், என்றென்றைக்கும். என்ன காரியம் நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னங்க இப்படி சொல்றீங்க? இல்லைங்க, இது இல்லைங்க எந்த, என்னங்க இவ்வளோ பிரச்சனை உங்களை பற்றி இப்படிலாம் பேச, இது இல்லைங்க எந்த, இது நான் இல்லை, இது அவர் அங்கே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அவர் அங்கே இது இல்லைன்னா இல்லைங்க, உங்களை பற்றி இப்படிலாம் வருது, அது நான் இல்லை. சரி, உண்மையிலேயே இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க, நீங்கள் விழுந்து போயிட்டீங்க, உடனே எழுந்துக்கணும். நான் இது கிடையாது, நான் ஏங்க விழுந்துட்டேன், இது இல்லையே என்னை குறித்து என் தேவனுடைய நினைவு இது கிடையாது. இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்கள் நியாயமுறை நடப்புகிற மனுஷன் பார்க்கணும். அவன் என்றென்றைக்கும், என்றென்றைக்கும். சின்ன விஷயத்துக்கும் அப்படியே பொங்குறீங்களே, கோபம் மூக்கு மேலையா, மூக்கை வெட்டிடணும் உங்களை, மூக்கு மேலே கோபம், சின்ன விஷயத்துக்கு பதறுவாங்க, அப்படியே ஆக்ரோஷம் பண்ணுவாங்க. காரணம், இதயம் கரடு முரடாக இருக்குது. அவங்களுக்கு விரோதமாய் அவருடைய சிந்தனைகள் அவர்களுக்கு நினைவாக இருக்கிறது. என்ன உன் மனசில் வைக்கிறதுலடா அப்படின்றார் ஆண்டவர். என்ன உன் மனசில் வை, உன் நினைவுகளில் என்னை கொண்டு போய் வை, உன் மனதில் என்னை கொண்டு போய் வை. நீ உன்னை என் மனதில் நினைக்கிறது இல்லை, என்னை நினை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது. சொல்லுங்கள், இவன் தான் யாருங்க? என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருக்கிறான். நீதி அவன் அப்படிப்பட்டவன், அவன் இதயம் கர்த்தர் சர்வாசி நீதிமான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். சொல்லுங்க, என்ன கேட்கறதுனால் ஏன் பயப்பட மாட்டான்? அவனை குறித்து அவன் நினைச்சான்னா, ஆமாம் நான் இப்படியே தான் இருக்கிறேன், நீ அதை சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லிட்டியே, நீ என்ன, நீ சொல்கிறத மட்டும் நான் இருக்கிறேன், ஆமேன், நான் பாவி, நீ சொல்கிறான் எனக்குள்ள இருக்கிறது நீ சொல்லிட்டியே அப்படின்னு இவன் என்ன பண்ண, தன்னை குறித்தே நினைக்கிறான். ஆனால் இந்த நீதிமான் எப்படிப்பட்டவன்னா, எனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எந்த ஆயுதமும் எனக்கு வாய்க்காது, என்னை குறித்து நான் நினைக்க போகிறது இல்லை. நான் முழுக்க முழுக்க என் தேவனுடைய சத்தியம், என்னை குறித்து என் தேவன் கொடுத்திருக்கிற இந்த நினைவுகள், இது மட்டும்தான் எனக்கு மகிமை. இவன் எப்படிப்பட்டவனா, எப்படிப்பட்ட துர்ச்செய்தி வந்தாலும் அவன் அதை குறித்து பயப்படவே மாட்டான். அவன் இதயம் என்னென்னைக்கும் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நம்பியிருக்கும். அவர் இங்கே இல்லை. ஆமென். அவர் இங்கே இல்லை. நாம் மாம்சத்தில் பயப்பட தேவை இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் தேவனுடைய வலது பாரத்தில் உட்கார்ந்திருக்கிறார். எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆமாங்க, உண்மையிலே நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், எனக்காக என் கர்த்தர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நான் என்ன மாற்றிக்குவேன். அப்போ உன் இருதயத்தில் முழுக்க இந்த வேத வசனத்தை நீ ஓட விட்டுடுனா உனக்கு பதற்றமே வராது. ஆமேன். உனக்கு விரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆமேன் சொல்லுங்க. இப்போ புரிஞ்சு போச்சா? எத்தனை பேர் வருகைக்கு போகிறது நீ ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமேன் சொல்லுங்க. அப்போ நீ வருகைக்கு போகணும்னா எந்த ஒரு காரியமும் இது அப்படியே கம்மன் நில்லு, அப்படியே கம்மன் நில்லு. என் கர்த்தர் மாற்றுவார். ஆமேன். எனக்கு நன்மையானவர்கள் என் கண்கள் காணும். என் கர்த்தர் எல்லா காரியங்களையும் நன்மையாக மாற்றுவார். ஏனென்றால் என்னை குறித்து என் தேவன் நினைத்திருக்கிற நினைவுகள் இந்த சம்பவங்கள் அல்ல, இந்த காரியங்கள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கான நினைவுகள். நிச்சயமாக வாழ்க்கையில் சமாதானத்தை என் கர்த்தர் கொடுப்பார். என் கர்த்தர் ஒரு நாள் என்னை உயர்த்துவார். அது வரைக்கும் இப்போ நான் பொறுமையாக இருப்பேன். அவரையே உன் இருதயத்துக்குள்ள உன் மனதில் நினைங்க. அதை மாத்திர தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். அப்போது அவன் இதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எது எப்படி இருக்குமா? கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். எப்படி இருக்கும்? உறுதியாயிருக்கும். அசைக்கவே அசைக்காது. அவன் தன் சத்துருக்களில் சரிகட்டுதலை காண மட்டும் பயப்படாது இருப்பான். அவன் தன் சத்துருக்களிலே சரிகட்டுற வரைக்கும் அவன் பயப்படவே மாட்டான். ஆமேனா? ஆமேன். உங்களுக்கு விரோதமாக எது எதெல்லாம் எழும்புச்சு? இந்த மாம்சம் தான் சத்துரு இல்லையா? இந்த சத்துரு வெக்கப்படுற அளவுக்கு தேவன் நம்மை மறுரூபப்படுத்தி நம்ம மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பார். நம்முடைய சத்துருக்கு விரோதமாய் தேவனுக்கு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஒரு வழியாக உனக்கு விரோதமாக வருவாங்க, 7 வழியாக ஓடி போயிடுவான். ஆமேனா? உனக்கு விரோதமாக எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் அவைகள் அத்தனைத்துக்கு வெளியே போட்டுரு. இந்த வசந்தம் மட்டும் வாசித்து வாக்குத்தத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில்
அங்கே கர்த்தர் நமக்கு கொடுக்குற இந்த சத்துரு, நமக்கு விரோதமாக எழும்புகிற இந்த அசுத்த எண்ணங்கள், இது எல்லாவற்றையும் ஒரு வழியாக வரும், ஆனால் 7 வழியாக ஓடி போகும் என்று கர்த்தர் சொல்ற. 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசி 28 உபாகமம். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமோ வாய்க்காதே போ. ஆமென் சொல்லுங்க. இப்போ உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அது என்ன 7 வழி? அவன் ஓடுறான், எத்தனை வழியா ஓடுறானா? 7 வழியா ஓடுறானா. ஆமேனா? ஆமேனா? எத்தனை வழியா ஓடுறானா? 7 வழியா ஓடுறானா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 6ஆம் நாளிலே மரித்தார், 7ஆம் நாளிலே அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த 7 என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயம். ஆமெனா? இந்த நீதிமானுடைய இந்த கூடாரம் மகிமையின் தேவனை நோக்கி சத்தமிடுகிறது. 7 வழியாய் ஓடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரிபூரணமாய் உன் சத்துரு உன் பக்கம் திரும்பவே மாட்டான். ஓடினவனே, ஏனென்றால் அவர் அங்கே இல்லை. ஆமேனா? 7ஆம் நாளில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 8ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்தார். ஆமேன் சொல்லுவோமா? அப்படியானால் நம்முடைய சத்துரு, நம்மை குறித்து நமக்கு விரோதமாய் நினைத்த இந்த சத்துரு ஒரு வழியா வந்தான், 7 வழியா ஓடி போயிட்டான். அவர் அங்கே இல்லை. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? அவர் அங்கே இல்லை. ஆமேனா? இனிமே என்னை குறித்து எதிர்மறையாய் நான் நினைக்க மாட்டேன். எல்லா கண்டாமே சொல்லாமா? அப்படிப்பட்டவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். ஒரு வழியாக வர சத்தில் 7 வழியாக ஓடி போயிடுவான். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்த வசனத்தெல்லாம் ஓட விடு. ஆமென். என்னை குறித்து எங்கள் அப்பா, உன் பிள்ளைய குறித்து நீ என்னைக்கு நெகட்டிவ் திங்க் பண்ணிக்கிறியா? போகிறவனே, நீ இப்படி ஆயிடுற அப்படி ஆயிடுற ஏதோ ஒன்று. அவன் என்னத்தான் ஊரில் போய் அட்டகாசம் பண்ணி என்னத்தான் துன்மார்க்கம் நடந்தாலும், வந்து சாப்பிட்றா, உன் வயிற்ற காலி பண்ணி கூட உன் பிள்ளைக்கு சோறை கொடுக்குறல்ல. மகிமையின் கர்த்தர் தேவாதி தேவன் அவருடைய சாயில் அவர் ரூபத்தின் படி படைச்ச நம்மளை ஒரு வினாடி அவர்கள் தீங்கு நினைக்க முடியுமா? உன்னை குறித்து ஏன் இப்படி தீமையை நினைக்கிற? வசனத்தை நல்லா ஓட விடு. என் கர்த்தர் எனக்காக இந்த வசனத்தை கொடுத்துரு, இது ஜீவனுள்ள வார்த்தை. அப்படி எதிர்மறையான நினைவுகள் எல்லாத்தையும் தூரம் போட்டுருங்க. எனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துரும் 7 வழியாக ஓடி போயிட்டான். ஆமேன். இத்தோட என்னை பற்றி நான் எனக்கு ஒரு வினாடி கூட எதிர்மறையாக நினைக்கவே மாட்டேன். ஆமேனா? இன்னைக்கு கர்த்தர் எல்லாரும் மேலே ஒரு தெய்வீக சுகத்தையும் கிருபையும் கொடுப்பாராக. எல்லாரும் முழங்கால் படியிடலாம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம்.